பாடு கற்றுப்பாரு பலவகையும் புரியும் பாரு பூங்கதவே தாழ்த்திலவாய் பூங்கதவே தாழ்த்திலவாய் பூவாய் பெண்பாய் பொன்மாலை சூடிடும் பூவாய் பெண்பாய் பூங்கதவே தாழ்த்திலவாய். வணக்கம் மக்களே, குட் ஈவினிங். வெல்கம் பேக் டு பாடறிவோம் படிப்பறிவோம் செகண்ட் எபிசோட். ஸோ இன்னைக்கு ரிவ்யூ எபிசோட். டு சி த கைண்ட் ஆஃப் ரெஸ்பான்ஸ், நிஜமாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்து ஒரு 200+ ஜாயின்ஸ் வந்திருக்கு இந்த வாரம். ரிசப்ஷனை பார்க்கும்பொழுது ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கும். ஆக்சுவலா மோர் தென் எனிதிங் எல்ஸ், எவ்வளோ சந்தோஷமா இருந்தாலும் எவ்வளோ எக்ஸைட்டடா இருந்தாலும் இந்த ரெஸ்பான்ஸ் ஃபார் அஸ் இஸ் ஈக்குவல் டு ரெஸ்பான்சிபிலிட்டி. இது நாங்கள் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக தான் பார்க்குறோம். கண்டிப்பாக நீங்கள் இவ்வளோ ரெஸ்பான்ஸ் கொடுத்ததை ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக பார்த்து இதை நாங்கள் மேலும் மேலும் நல்லபடிக்கு உங்களுக்கு கண்டிப்பாக வேல்யூ சேர்க்குற அளவுக்கு இந்த ப்ரோக்ராம் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது தான் நாங்கள் மனசார எல்லாருமே நினைக்கிறோம். இந்த நேரத்தில் ஐ வுட் லைக் டு தேங்க் மை டீம் who have been doing seriously well in the last 3-4 days of compiling all the joints. அதெல்லாம் கேட்டு கம்ப்ளீட்டாக அதை அனலைஸ் பண்ணி அதுலேருந்து ஒரு 10 ஜாயின்ஸை எடுத்து இன்னைக்கு எனக்கு கொடுத்துருக்காங்க. அந்த 10 ஜாயின்ஸ் தான் எனக்கு ரிவ்யூ பண்ண போகிறோம். 250 ஜாயின்ஸை தாண்டி வந்ததுங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அந்த ரிசப்ஷனுக்கு. அந்த 250 ஜாயின்ஸையும் எங்களுக்கு போட்டு காமிச்சு ரிவ்யூ பண்ணணும்னு ஆசை தான். ஆனால் அதுக்கு நாங்கள் வேலையெல்லாம் விடணும், தூக்கத்தெல்லாம் விடணும், சாப்பிடாம இருக்கணும், இதெல்லாம் பண்ணணுன்ற காரணத்தினால 250 உங்களுக்கு காமிக்க முடியாத காரணத்தினால ஒரு 10 கொண்டு வந்திருக்கோம். இந்த 10 நாட் நெசசரிலி த பெஸ்ட் ஜாயின்ஸ், ரைட்? ஒரு 10 ஒரு மிக்ஸ்ல நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். அந்த 10 பாட்டை இன்னைக்கு போட்டு அதை ரிவ்யூ பண்ண போறோம். அதுதான் இன்னையோட ஷோ, ரைட்? அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம அந்த டீசர்ல இந்த ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரோமோ வீடியோ ஆரம்பத்தில் நம்ம போட்டோம் இல்லையா, இன்ட்ரோ வீடியோ, அதுல நாங்க போட்ட 2 ஜாயின்ஸ் வந்து have been selected as 2 very promising joints by our mentors. 4 பேரும் சேர்ந்து முடிவெடுத்த அந்த 2 ஜாயின்ஸ் தான் உங்களுக்கு நாங்க இன்ட்ரோ வீடியோல போட்டு காமிச்சோம். இப்போ அதை தவிர ஒரு 10 ஜாயின்ஸை பத்தி நம்ம பேச போறோம், right? So that's what it is. Before we start and get into the program, happy Mother's Day to all the lovely women in this world, all the lovely mothers in this world. ரொம்ப 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 அழகான ஒரு உறவு அம்மா அப்படிங்கிறது. irreplaceable அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள மாதிரி ஒரு ஈடு கிடையவே கிடையாது. அம்மா இஸ் அம்மா, அவ்வளவுதான். ஸோ ஐ டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு தேங்க் மை மாம். எங்க அம்மா பேர் புவனேஸ்வரி.
இன்னைக்கு நான் வந்து கொஞ்சமாவது பாடுறேன், எனக்கு பாட்டுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் எங்க அம்மா தான். எங்க அம்மா கிட்ட இருந்தா இன்ஹெரிட் பண்ணியிருக்கேன் நான். அம்மானாலே ஒரு தனி இமோஷன். எனக்கு பேச வருது, என்னால இந்த மாதிரி ஒரு ஷோ பண்ண முடியுது. என்னால வந்து லைஃப்ல வந்து என்னோட ப்ரொஃபஷனல் லைஃப்லயும் நான் ஒரு ட்ரெயினர் ஆக்சுவலா. அங்கேயும் மேடை ஏறி நான் தைரியமா 4 பேர் கேட்டாப்புல நிக்கிறேன் அப்படின்னா அந்த குவாலிட்டிஸ் எல்லாத்தையுமே வந்து நான் எங்க அம்மா கிட்ட இருந்தா இன்ஹெரிட் பண்ணிட்டு இருக்கேன். She is 60+. She inspires me even today. She is a woman entrepreneur. அவங்க வந்து இன்னைக்கும் கிளாஸஸ்லாம் மேத்ஸ் கிளாஸஸ்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. She is earning even today and she is standing as an example for me. So thank you so much அம்மா. அதே மாதிரி நம்ம அம்மாவை தேங்க் பண்ற அதே டைத்துல we should also think of those people. நம்ம லைஃப்ல வந்து அவங்கள ஒரு அம்மாவா நம்ம உணர்ந்திருப்போம், ரைட்? நம்மளை பெத்த அம்மாவை தவிர சில பேர் நமக்கு அந்த அம்மான்ற ஒரு உணர்வை கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி யாராவது இருந்தாலும் இன்னைக்கு அவங்கள ரீச் அவுட் பண்ணி அவங்களை தேங்க் பண்ணுங்க. ஐ வுட் லைக் டு தேங்க் அ கப்புள் ஆஃப் பீப்புள். ஒன்னு என்னோட அக்கா வந்து பெங்களூர்ல இருக்காங்க. அவங்க பேர் வித்யா. ஷீ இஸ் ஆல்சோ அ மதர் ஃபார் மீ. ஸோ இந்த டைம்ல வந்து ஐ வுட் லைக் டு தேங்க் மை அக்கா. என்னோட மாமியார், எங்க மாமியார் நான் அம்மா தான் கூப்பிடுவேன். எங்க மாமியாருக்கு நான் ஒரு தேங்க்ஸ் சொல்றேன். அவங்களும் எனக்கு ஒரு அம்மா தான் கண்டிப்பாக. அதை தவிர அஃப்கோர்ஸ் என்னோட ஒய்ஃபை நான் நிறைய வாட்டி என்னோட தாயா உணர்ந்திருக்கேன். அது ஆணித்தனமான உண்மை, சும்மா சொல்லணுமேங்கிறதுக்காக சொல்லலை, ஆணித்தனமான உண்மை அது. ஸோ அவங்களுக்கும் நான் என்னோட ஒய்ஃபுக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் அதை தவிர when it comes to singing, when it comes to music, எனக்கு மியூசிக்ல எனக்கு ஒரு அம்மாவா நான் ஒரு பர்சனை உணர்ந்திருக்கேன். அதை பத்தி நான் இது வரைக்கும் சொன்னதும் கிடையாது. She is a very good friend of mine. She is also like a sister for me, but I've always got that motherly feeling with her, which is Sushmita, who is one of the mentors of this show. I don't know, Sushmi, why I'm saying this. I've always felt that motherly affection in you, and I thought இன்னைக்கு அதை நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ நான் சொல்ல வேண்டியதான் சொல்லிட்டேன். அதே மாதிரி நீங்களும் இந்த மாதிரி உங்களுக்கு மதர்லி ஃபீலிங் யாரெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அவங்களை ரீச் அவுட் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்களுக்கு இந்த தருணத்துல தேங்க் பண்ணுங்க. ஹாப்பி மதர்ஸ் டே ஒன்ஸ் அகெயின் ஃபார் ஆல் த லவ்லி மதர்ஸ் அக்ராஸ் த வேர்ல்ட். உங்களுக்கு இணை நீங்கள் தான். தேங்க்யூ ஸோ மச். ஸோ வித் தட் ஐ திங்க் we should get into the show. I'm going to bring in the mentor of the week, Viji, into the show right now. Viji, we are going to have you live right now. Welcome, Viji. Vanakkam. பிரமாதமா ஆரம்பிச்சு வச்சீங்க. எல்லாருக்கும் மதர்ஸ் டே வாழ்த்துக்கள். அன்னையா இருக்கிற பெண்களா இருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்னையர் தின வாழ்த்து. Viji, what would you like to say about the kind of response we have got in this week? நீங்க சொல்லுங்க உங்க வாயால. நினைச்சாலே வந்து பதபதப்பா இருந்தது நம்மளுக்கு போன வாரத்துல. பட் அதை எப்படி வந்து உங்களோட ரெஸ்பான்ஸ் மூலமா அப்படியே தகர்த்து எரிஞ்சு இதெல்லாம் நாங்கெல்லாம் இருக்கோம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி உங்களோட அன்பும் ஆதரவும் நீங்க வந்து கொடுத்துருக்கீங்க. அது கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, அது அத்தனை பாசிட்டிவ் இம்பாக்ட் எனக்குள்ள உருவாக்கிருக்கு, நம்மள எல்லாருக்குள்ளயும் உருவாக்கிருக்குன்னு சொல்லணும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இத்தனை ஆயிரம் ரசிகர்கள் அதுக்குள்ள இருப்பாங்க. நிறைய பேருக்கு வந்து சென்றடையுதுன்னு நினைக்கும் போது, பயனுள்ளதா இருக்கும் போது நினைக்கும் போது சந்தோஷமா. And Viji, thank you so much. நான் சொல்லியே ஆகணும், you took that effort of putting across a detailed query solving video. அந்த வீடியோவே கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட பேர் பார்த்துருக்காங்க அதை, which means that அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கறத நம்ம நம்புறோம். அதுல இருந்து அது நீங்க நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி பொறுமையா பதில் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரைட். ஸோ விஜி, இப்போ நம்ம வந்து ஒரு 10 சாங்ஸ் கொண்டு வந்திருக்கோம் இல்லையா இந்த வாரத்துக்கு, ரைட்? ஸோ அந்த சாங்ஸை வந்து இப்போ நம்ம ஒண்ணா ரிவ்யூ பண்ண போறோம். ஸோ ஷால் வி டைரக்ட்லி கெட் இன் டு த ஷோ ஆர் இஸ் தேர் சம்திங் தட் யூ வாண்ட் டு ஆட்? உங்க அம்மா பத்தி நீங்க சொல்லிட்டீங்க. ஜஸ்ட் a moment if I can take to just bring in my ladies in my life. இந்த ஒரு நிமிஷம் நான் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா, ப்ளீஸ், யூ ஷுட். என்னோட குரு வந்து டி.கே. ஜானகி அவர்கள். எங்க அம்மா ஜெயா கண்ணன். ஜானகி அத்தை வந்து இவரோட இல்ல, அப்பாவோட அக்கா அவங்க. ஐ லாஸ்ட் ஹர். இருக்கிறது வந்து எங்க அம்மா வந்து பெற்றவள். ஆனா என்னை வளர்த்தது எல்லாமே அத்தை தான். என்னோட பெரிய ஃபேமிலியில தான் இருந்தோம். டி.கே. அனுஸ்தியா, டி.கே. வசந்தி, டி.கே. ஜானகி, வேதவள்ளி அத்தை. வேதவள்ளி அத்தையும் இப்போ இல்ல, ஜானகி அத்தையும் இல்ல. மிச்சம் இருக்கிற 2 அத்தையும் எனக்கு அம்மா மாதிரி தான். அவங்களுக்கு என்னோட முதல் பிரணாம். அவங்க இல்லைன்னா நான் இன்று இல்லை. அதே மாதிரி அம்மாவுக்கு அத்தைக்கெல்லாம் வந்து எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. பிகாஸ் அந்த பிளட்ல இருந்துதான் நம்மளுக்கு ஏதோ ஒன்று கொஞ்சம் வந்திருக்கு. நம்மளால மியூசிக்
இந்த அளவுக்கு ஏதாவது பாட முடியறது, இந்த தொண்டு நம்மளால செய்ய முடியுது அப்படின்னா அதெல்லாம் அவங்களுக்கு தான் போய் சேரணும். என்னைக்குமே நான் சொல்றது உண்டு. இன்னைக்கும் அதை தெரிவிச்சுக்கிறேன். அவங்கள மதரா நினைச்சு என்னுடைய மதர்ஸ் டே விஷயத்தை நான் அவங்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன். கொரோனால அவங்கள என்னால பார்க்க முடியலன்ற ஒரே வருத்தம் தான். இந்த ஷோ மூலமா அவங்க அதை பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு நன்றி உங்களுக்கு தான் நான் சொல்றேன். நம்ம போயிடலாம். ஓகே விஜி, there is something for you. உங்களால கேட்க முடியும். Hi friends, I'm going to begin my mom. ஆயக்காடி மாளிகையில் தாய் மடியில் கன்றினை போல் நாயக்கடன் தூங்குகின்றார் தாயிலோ. ஆயக்காடி மாளிகையில் தாய் மடியில் கன்றினை போல் நாயக்கடன் தூங்குகின்றார் தாயிலோ. மண்ணை உண்டு மண்டலத்தை காட்டிய பின் ஓரெடுத்து தூங்குகின்றாரோ, ஓரெடுத்து தூங்குகின்றாரோ. ஆயக்காடி மாளிகையில் தாயடியில் கன்றி போல் மாயக்கண்ணன் தூங்குகின்றான் தாயிலோ. So that is Viji's mother for you. அழகான ஒரு வீடியோ எனக்கு கிடைச்சது விஜி. ஸோ ஐ தாட் சாரி ஃபார் ஷேரிங் இட் வித்வுட் யுவர் கன்சென்ட், பட் ஐ தாட் இட் இஸ் வெரி ஃபிட்டிங் டு தி சிச்சுவேஷன். நன்றி, தேங்க்யூ ஸோ மச். நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை எனக்கு. மேட் மீ சைலண்ட், ஸ்பீச்லெஸ். தேங்க்யூ. கிரேட். ஸோ வில் கெட் இன்டு தி ஷோ. ஸோ இன்னியோட அஜெண்டா இதுதான். ஸோ 10 பாடல்கள் கொண்டு வந்திருக்கோம். ஒரு பாட்டா எடுத்து அதை நம்ம அனலைஸ் பண்ண போறோம். இப்போ அந்த 10 பாடல்களையும் ஃபுல்லா ப்ளே பண்ண போறோமானா இல்லை. இவங்க ஏற்கனவே இந்த 4 மென்டார்ஸ் வந்து தேவ் ஆல்ரெடி கான் த்ரூ இட். ஏற்கனவே ஒரு வாட்டி ஃபுல்லா கேட்டிருக்காங்க. கேட்டதுக்கு அப்புறமா வந்து எந்த ஏரியால வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கோ, இப்போ பல்லவினா பல்லவி, சரணம்னா சரணம், ஃபர்ஸ்ட் சரணம்னா ஃபர்ஸ்ட் சரணம், செகண்ட் சரணம்னா செகண்ட் சரணம். ஸோ அந்த மாதிரி வந்து டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நான் வந்து வீடியோஸை கட் பண்ணி நான் வந்து எக்ஸ்ட்ரா வச்சிருக்கேன் எனக்கு இங்கே ப்ளே பண்ணுறதுக்கு. ஸோ தட் வில் பி பிளேட் நவ். எந்த பார்ட்டை ப்ளே பண்ணுமோ அந்த பார்ட்டை நான் ப்ளே பண்ணுவேன். தென் வீல் ஹியர் இட் ஃப்ரம் விஜி இன் டர்ம்ஸ் ஆஃப் அவர் ஃபீட்பேக் இஸ் கன்சர்ன். அதுதான் வந்து இப்போ இந்த ஷோவோட ஃப்ளோ. ஓகேவா? ஓகே விஜி, ஸோ ஃபர்ஸ்ட் பாட்டுக்கு போலாமா? போலாமே, கண்டிப்பாக. ஓகே. ஸோ மக்களே, நீங்க வந்து யார் வந்து ஸ்மியூல் சிங்கரோ அவரோட ஸ்மியூல் ஐடியை இதே வீடியோவில் பார்க்கலாம். நான் போடுற வீடியோலேயே நீங்க பார்க்கலாம். ஸோ ஐ எம் கோயிங் டு ஹைட் மை செல்ஃப் அண்ட் ஆல்சோ விஜி ஒன்ஸ் த வீடியோ ஸ்டார்ட்ஸ் பிளேயிங். வில் கம் பேக் ஒன்ஸ் கைண்ட் ஆஃப் we have the video ending. நான் திருப்பி வருவேன். இந்த இன்டர்ஃபேஸ் எனக்கும் புதுசுதான். ஸோ அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இப்படி தடவுவேன், லைட்டா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. So Vijay, off to you. ஓகே. ஸோ இவர் வந்து பாட்டை ரொம்ப அழகா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. முதல் நன்றி அவருக்கு. நிறைய கேட்டிருக்காரு அப்படின்றது நல்லா தெரியறது. பட் லிரிக்கல் கிளாரிட்டி தான் இவரதுல மெயினா நான் நோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு இருக்கேன். 2-3 பாயிண்ட் நோட் பண்ணி வச்சிருக்கேன் இவருக்கு. திருத்தேகம் அது வந்து திருத்தேகம் எனக்காகும் அப்படின்ற மாதிரி அவர் அந்த பினிஷிங் நோட் மட்டும் கரெக்டா வேலை, அந்த வார்த்தைகள் மட்டும். அதே மாதிரி கடைசியிலயும் வந்து என் உள்ளம் அப்படின்றது இன்னுள்ளம் அப்படின்ற மாதிரி காதல விழுது. எங்கெங்கும் இங்கெங்கும் அப்படின்ற மாதிரி வருது. ஸோ இந்த கிளாரிட்டி வந்து நம்பர் 1 நான் நோட் பண்ணேன். லிரிக்கல் கிளாரிட்டி ரொம்ப முக்கியம், அவசியம். இந்த பாட்டுக்கு இருக்கிற வார்த்தைகள் ரொம்ப கொஞ்சம் தான் இந்த பாட்டுல. அந்த பாட்டோட அர்த்தம் மாறாம இருக்கிறதுக்கு நம்ம அந்த நோட்டை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம்.
அண்ட் மைக் வந்து கரெக்டா வந்து எந்த இடத்துல இருந்து வால்யூம் கொடுக்குமோ அதை புடிச்சிட்டு இருக்காரு அவருக்கு வந்து ஒரு சின்ன சஜஷன் என்னன்னா மைக்கை தள்ளி இந்த கையை வந்து அந்த ஒயர்ல எங்கன்னா ஹோல்ட் பண்ணிக்கலாம், அந்த மைக்கை டச் பண்ணாத வரைக்கும் அவர் பார்த்துக்கலாம், இல்லைன்னா அந்த சவுண்டும் சேர்ந்து இந்த ரெக்கார்டிங்ல வந்து ஆட் ஆகும். மூணாவது இவர் நல்லாவே பாடுறாரு, நல்ல ஸ்ருதி இருக்கு, கேள்வி ஞானம் இருக்கு, நல்ல தாள ஞானம் இருக்கு, எல்லாமே இருக்குன்னு நினைக்கிறேன். அவருக்கு வந்து பிறந்ததுல இருந்து இந்த இருக்கான்னு தெரியல, கர்நாடிக் சிங்கரா இருக்கிற மாதிரி தெரியல எனக்கு. பட் இதெல்லாம் இருக்கிறவர் வந்து டவுட் எடுத்து பாட வேண்டாம், தைரியமாவே பாடுறது கரெக்ட்னு தெரிஞ்சு பாடினா இன்னும் அழகா இருக்கும். அது வந்து சிரிச்சுக்கிட்டே கொஞ்சம் பாடினா, கொஞ்சம் ஸ்மைலோட பாடினா இன்னும் பாட்டு கேட்கறவங்களுக்கும் பாக்குறவங்களுக்கும் நல்லா இருக்கும். வீடியோ ரெக்கார்டிங் அவ்வளவுதான் எனக்கு சொல்லுது. சூப்பர். ஸோ அவரோட ஸ்மியூல் ஐடி வந்து நீங்க ஒரு வாட்டி நான் ஸ்கிரீன்ல டிஸ்பிளே பண்ணிட்டேன், நீங்களும் ஒரு வாட்டி படிச்சிட்டீங்க அப்படின்னா தட்சிணாமூர்த்தி அப்படின்றது அவரோட ஐடி. சூப்பர். ஆடிபிளா இருக்கீங்க, ஸ்லைட்டா கொஞ்சம் ஸ்லைட் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. ஐ திங்க் தட் பி ஓகே வித் டைம். இப்போ ரெண்டாவது பாட்டுக்கு போலாமா விஜய்? ரெண்டாவது பாட்டு போலாம் கண்டிப்பா. Sorry, there's an issue. Yeah. Yes, Vijay. Okay. சௌமியா சுந்தர் 1 இவங்கள்துல நோட் பண்ணது, கொஞ்சம் அவங்களுக்கு வந்து மியூசிக் பிராக்டிஸ் வந்து தேவை. மேபி நிறைய கேட்டாங்க அப்படின்னு சொன்னான்னா வந்து நம்மளுக்கு அவங்களுக்கு அழகா பாட வரும். நல்ல குரல் வளம் இருக்கு, நல்ல போல்டு வாய்ஸ் இருக்கு, அவங்களுக்கு நல்லா அப்ரோச் பண்ணிருக்காங்க, கான்பிடென்டா அப்ரோச் பண்ணிருக்காங்க அந்த சாங். இதெல்லாம் வந்து அவங்களோட பிளஸ். ஸோ வாய்ஸ் கண்ட்ரோல் வந்து கொஞ்சமா வந்ததுனாலே நான் அந்த பாட்டு வந்து ரொம்ப அழகாயிடும். ஸோ ஸ்ருதி பேலன்ஸ்டா இல்லை அவங்களுக்கு அந்த லைன்ல பாடும்போது. அந்த ஹம்மிங் பாடும்போது கூட இதெல்லாம் வந்து பிராக்டிஸ் பண்ண வரும். முதல் தடவை கேட்கும் போது நம்மளுக்கு ஒண்ணுமே புரியாத மாதிரி இருக்கும், 10வது தடவை கேட்கும் போது ஏதோ புரியுற மாதிரி இருக்கும், 100 தடவை அதே கேட்டாங்க நமக்கு கான்பிடன்ஸ் வந்து. அவ்வளவுதான் இதுல அவங்களுக்கு நோட் பண்ணேன். வந்து மிஸ் பண்ணிருக்காங்க. ஹம்மிங்லாம் வந்து நிறைய வந்து பாட்டு மட்டுமே பாட்டு கிடையாது, அதுல இருக்கிற ஹம்மிங்கும் அதுல இருக்கிற உயிர் சேர்க்கக்கூடிய ஐட்டம்ன்றது அவங்க கொஞ்சம் லேட்டா புரிஞ்சுட்டா கூட போதும். வெரி வெல் அட்டெம்ப்டட். ஷீஸ் காட் a very bright future with singing. Appreciation to. சூப்பர். ஸோ அது இப்போ அந்த பாட்டு நீங்க சொல்றீங்க இல்லையா, அது நிறைய கேட்கணும் அப்படின்னு, எவ்வளவு வாட்டி கேட்கணும்? ஓகே, ஐ திங்க் வி ஹவ் லாஸ்ட் விஜி பிரீஃப்லி. ஸோ அவங்க வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். அவங்க எண்டில் கொஞ்சம் இன்டர்நெட் இஷ்யூஸ் இருக்கு. ஸோ ஷீ வில் கம் பேக் நவ். ஓகே, ஷீ இஸ் பேக். ஓகே விஜி. ஓகே. ஸோ நிறைய வாட்டி கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இல்லையா? ஆமா. எவ்வளவு வாட்டி நீங்க பாட்டு கேட்பீங்க கத்துக்கும் போது? ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து அந்த பாட்டோட டியூன் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு நான் அந்த பாட்டை கேட்டுட்டே இருப்பேன். எங்கேயாவது அது ரேடியோல இருக்கட்டும், டிவில இருக்கட்டும், இல்ல ஏதாவது மொபைல்ல இருக்கட்டும், எப்படியாவது ஒரு மோட்ல வந்து அந்த பாட்டை ஒரு நாளைக்கு வந்து 10 தடவையாவது நம்ம மைண்ட்ல போறதா அப்படின்றதுக்கு அந்த 1 மாசத்துக்கு அந்த பாட்டை விட்டு நகர மாட்டேன். அந்த மாதிரி கேட்டுட்டு இருப்பேன். அப்புறம் போக்கஸ்டா கத்துக்கணும்னு இறங்கும் போது எழுதும் போது ஃபர்ஸ்ட் டைம் கேட்பேன். அதை நான் வந்து எங்கேயும் பார்த்துலாம் லிரிக்ஸ் எல்லாம் எழுத மாட்டேன். அந்த பாட்டை வந்து மெலிசா கேட்டு தான் லிரிக்ஸ் எழுதுவேன். ஒரு தடவையும் லிரிக்ஸ் தப்பா ஆகும் போதும் திருப்பி அந்த வார்த்தையை கேட்பேன். அதை கேட்கும் போது என்ன ஆகும்னா, எழுதும் போது கூட அந்த டியூன் ரெஜிஸ்டர் ஆகும், அதை கேட்கும் போதும் அந்த டியூன் ரெஜிஸ்டர். அப்படி பாத்தீங்கன்னா லிரிக்ஸ்க்காக வந்து ஒரு 10 தடவை, அதுல இருக்க நியூவான்சஸ்க்காக ஒரு 7-8 தடவை, அதுல இருக்கிற ஹம்மிங்காக ஒரு 7-8 தடவை, இப்படின்னு எடுத்தா எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 100 தடவையாவது அந்த பாட்டை வந்து பாடுறதுக்கு முன்னாடி கேட்டுடுவேன். அதுக்கப்புறம் தான் பாடவே முயற்சிப்பேன். ஃபர்ஸ்ட்
டியூன், அதுக்கப்புறமா அதுல இருக்கிற சங்கதிகள், அதுக்கப்புறமா அதுல இருக்கிற லிரிக்கல் கிளாரிட்டி, அதுக்கப்புறமா அதுல இருக்கிற கோரஸ் போர்ஷன்ஸ், அதுக்கப்புறம் இன்னும் எதனா விட்டுட்டோமோ, அதுல இருக்கிறது வேற எதனா இருக்கா அப்படின்ற மாதிரி இன்னொரு தடவைக்கு கேட்டுட்டு ஸோ இந்த ப்ராசஸ்லாம் முடிக்கும் போது ஒரு 6 மாசம் ஆயிடுமா? அவங்களோட ஆகாது. முதல்ல இந்த ஸ்கூலுக்கு வந்த போது எனக்கு ஃபிலிம் சாங்ஸ் இதுல எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாது. ஒரு பாட்டை வந்து தேடுறதுக்கு பயமா வேற இருக்கும். அந்த பயத்தை போக்குறதுக்கே எனக்கு வந்து அரௌண்ட் 3 months. அதுக்கப்புறம் போக போக ஒரு சாங் ரெக்கார்ட் பண்ணதுக்கு ச்சே, இது நல்லா வரல அப்படின்னு நினைச்சுட்டே வந்து ஸோ ஐ டுக் அபவுட் 3 to 4 hours per சாங் அந்த மாதிரி இருக்கும் ஒரு ரெக்கார்டிங் பண்றது. பட் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுதுன்னா இட் கேம் பை ப்ராக்டிஸ். அது சரி ஓகே தப்பா இருக்கட்டும் பரவாயில்ல, 100% யாராலையும் பெர்ஃபெக்ஷன் கொடுக்க முடியாது, பாடி பார்ப்போம்னு சொல்லிட்டு எடுத்து பாட ஆரம்பிச்ச போது 30 minutesல ஒரு ஒரு 4 சாங் அப்படின்ற மாதிரி இருந்தது. இப்போல்லாம் வந்து இருக்கும், எல்லாத்துலயும் பிழைகள் கண்டிப்பா இருக்கும், பட் இம்ப்ரூவ் ஆயின்னு இருக்கோம் அப்படின்னு தெரியறதுக்கு நம்மளுக்கே ஒரு பெஞ்ச் மார்க் இருக்கும் இல்லையா. இப்போ ஒரு 30 minutes கொடுத்தா அந்த சாங் 5 minutesனா அந்த 5 minutesக்கு அந்த சாங் முடிச்சிருவேன். ஆடியோ இந்த மைக் ஒரு தடவை பாடிட்டு வீடியோ ஒரு தடவை செட் பண்ற பழக்கம் எனக்கு இல்ல. டைரக்டா பாடுறது என்ன வருதோ பாடிடுவேன். ஸோ அந்த சாங் 5 நிமிஷம்னா இப்பெல்லாம் 5 நிமிஷம் மட்டும் தான் ஆகுது. ஏன்னா அவ்வளவு தூரம் கேட்டிருக்கோம் அப்படின்றதுனால தைரியமாட்டம் பண்றோம். இதுவே ஒரு புது சாங்னா திருப்பியும் அதே பிராக்டிஸ் தான். அத்தனை தடவை கேட்கணும், ஒரு 100 times ஆவது அந்த பாட்டை கேட்கணும்ன்றது மட்டும் கட்டாயமா நான் சொல்லுவேன் இன்ன வரைக்கும். ஃபென்டாஸ்டிக். ஸோ இதுதான் விஷயமே. இப்போ நம்ம வந்து கர்நாடிக் மியூசிக் தெரிஞ்சவங்க அவங்களுக்கும் வந்து இந்த ப்ரோக்ராம் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, இட் இஸ் ஒன்லி அபவுட் ஆர்ட் ஆஃப் லேர்னிங் அ சாங். தட்ஸ் வாட் வி ஆர் பை அண்ட் லார்ஜ் டார்கெட்டிங் இன் இட். அதுக்கு மேல எதுவும் கிடையாது. ஓகே, மூணாவது பாட்டு போயிடலாமா விஜய்? ஆர் யூ ரெடி டு ரிவ்யூ தி தேர்ட் சாங்? என்னோட ஆடியோ கேக்குறதா இல்ல இதுலயும் டிஸ்டர்பன்ஸ் இருக்கா? இல்ல கேக்குறது. ஓகே ஃபைன். நடுவில் அப்பப்போ கொஞ்சம் ஸ்லைட்டா கேட்கல. ஐ திங்க் நீங்க இந்த மாசம் மொபைல் இஎம்ஐ பே பண்ணலன்னு நினைக்கிறேன், அதனால கொஞ்சம் நான் வேணா இன்னொரு மொபைல்ல கனெக்ட் பண்ணிக்கிறேன், வேணா இந்த சாங் நீங்க ப்ளே பண்ற கேப்ல I will just disconnect. இல்ல ஒண்ணும் பிரச்சனை இல்ல, everything is going on fine. Sure. Let us hear to the third song. Sure. Okay, done. காதல் தெய்வம் தான் வாழ்த்தும் காதலில் ஓடிய ராகம். right. So கேட்டீங்களா விஜய்? ஓகே கேட்டேன். மதுமதி ராமு அப்படின்றவர் பாடியிருக்காரு. கரெக்ட். சோ அவருக்கான ஃபீட்பேக் என்ன உங்களோட சைடுல இருந்து? இந்த நேரத்துல 2 பாயிண்ட் நான் மென்ஷன் பண்ணோம், இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மென்ஷன் பண்ணிடுறேன். குடோஸ் டு ஹிம். ஆக்சுவலி அவர் அந்த சாங் முழுக்கவே ரொம்ப அழகா பாடியிருப்பாரு. நிறைய ஃபிளாஸ்ன்னு சொல்ல முடியாது அவருதுல. சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் மட்டும் தான் நோட் பண்ணியிருந்தேன். பெர்ஃபெக்டா லேர்ன் பண்ணியிருக்காரு. அவர் கர்நாடிக் சிங்கர் மாதிரி கூட தெரியல. அவரை கத்துனது வந்து ரொம்ப அமேசிங்கா இருக்கு. சஸ்டெயின்ட் ஹம்மிங் மட்டும் தான் அவர் வந்து மிஸ் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலா வந்து இன்னும் கொஞ்சம் சஸ்டெயின் பண்ணிருந்தா பெர்ஃபெக்டா இருந்திருக்கும். அந்த நோட் கொஞ்சம் ஸ்மைலோட பாடிருந்தாருன்னா இந்த டாப் 2ல பிக் பண்ணணும்னு ஆசைப்பட்ட ஒரு ஐடி தான் இந்த மதுமதி ராமு. மற்றபடி ரொம்ப பெர்ஃபெக்டான லேர்னிங்னு சொல்லலாம். ஃபென்டாஸ்டிக். சோ இப்போ எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, முக்கியமான கேள்வி ஒன்று இருக்கு. இப்போ வந்து ஆக்சுவலா கேட்கும் பொழுது நிறைய பேர் வந்து கமெண்ட்ல கூட போடுறாங்க செம்மையா பாடிருக்காரு அப்படின்னு. கரெக்டா? ஆமா, செம்மையா பாடிருக்காரு. இவர் எதுக்கு நீங்க ரிவ்யூ எடுத்திருக்கீங்க அதை சொல்லுங்க. இவர் எதுக்கு ரிவ்யூ எடுத்திருக்கோம்னா 2 பாயிண்ட் இருக்கு. ஆக்சுவலா என்கிட்ட வந்து ஒரு 646 ஜாயின்ஸ் இருந்தது. விக்கி கிட்ட வந்து ஒரு 150 கிட்ட ஒரு ஜாயின்ஸ் இருந்தது. கிட்டத்தட்ட 750 மேலவே எத்தனை பேர் ஜாயின் பண்ணிருப்பாங்க. ஆனா மொத்தமே 2 பேர் தான் ஒரு நோட்டை வந்து கரெக்டா வந்து உச்சரிச்சிருக்காங்க. அந்த 2 பேர்ல ஒருத்தர் இவர் அப்படின்னு சொல்றதுக்காக தான் இவர் எடுத்திருக்கேன். மற்றபடி இந்த சஸ்டெயின் ஹம்மிங் இல்லாததுனாலதான் இவரை டாப் 2ல என்னால செலக்ட் பண்ண முடியல. ஸோ அந்த சஸ்டெயின் ஹம்மிங் விட்டுட்டு இந்த ஒரு ஹம்மிங் இருக்கு இல்லையா, அதை யாருமே பாடல, பெர்ஃபெக்டா பாடல, விட்டவும் விட்டுருக்காங்க, நிறைய ஹம்மிங் விட்டுருக்காங்க. ஸோ எல்லா ஹம்மிங்கும் கரெக்டா பாடி அதையும் கரெக்டா பாடி நான் வேணும்னே விட்டுருப்பேன். என்னோட இன்வைட்ல, நான் விக்கியோட இன்வைட்ல தான் அதை ஜாயின் பண்ணிருப்பேன். நான் விட்டுட்டேன்றதுனால எல்லாரும் விட்டாங்களா இல்ல நான் பாடினது வரைக்கும் தான் கத்துட்டு பாடினாங்களான்னு எனக்கு தெரியாது. ஒரிஜினல் சாங் கேட்டீங்கன்னா அதுல அந்த ஹம்மிங் வரும்.
அந்த ஹம்மிங்க பாடினது 2 பேரு. டு மை சர்ப்ரைஸ், ஒன் இஸ் திஸ் மதுமதி ராமு and the other one is யாருன்னு தெரியுமா? இது நீங்க சொல்லிட்டீங்க முன்னாடி இந்த ஃபீட்பேக்கை. இப்போ நீங்க இப்போ சொன்னீங்கன்னா நம்ம மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ண மாதிரி தெரியும். பரவாயில்லையா? மேட்ச் ஃபிக்ஸிங் உண்மையை வந்து எங்க இருந்தாலும் உண்மைன்னு தான் சொல்லி ஆகணும். ஃபார் ஆல் தி வியூவர்ஸ் இன்ஃபர்மேஷன், ஒரு ஆங்கர் வந்து இவ்ளோ அழகா பாட முடியுமா, இவ்ளோ பர்ஃபெக்டா லேர்ன் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, ஒன் எக்ஸாம்பிள் தட் ஐ வுட் சே இஸ் நாகு. நானே ரொம்ப சர்ப்ரைஸான ஒரு எலிமெண்டா இன்னைக்கு இந்த ஒரு இதுல எடுத்து நான் இவர் வேண்டாம் அப்படின்னு இந்த என்டையர் டீம் அப்போஸ் பண்ணா கூட எனக்கு வேணும், இவரை பத்தி சொல்லியே ஆகணும் தான் நான் எடுத்திருக்கேன். நிஜமாவே அந்த பல்லவி முடிச்சுட்டு அந்த வர ஹம்மிங் வந்து 2 பேர் தான் கரெக்டா பாடியிருக்காங்க முதல்ல. அது மதுமதி ராமு ஒருத்தர், நம்ம நாகேஸ்வர் டிஎஸ். அவரோட ஸ்மியூல் ஐடி இது. நீங்க வேணா போய் அவர் பாடினதை கேளுங்க. இன்னொரு விஷயம் அவரை பத்தி நான் இந்த இடத்துல ரெஜிஸ்டர் பண்ண விரும்புறேன். அடுத்த பாட்டுக்கு போலாமா சார்? எனக்கு ஒரே நிமிஷம் டைம் கொடுங்களேன். ஆஸ் அ மென்டர், நீங்க வந்து மென்டார மாதிரி ஆக்சுவலா ஜென்ரலா வந்து எனக்கு சில பேர்லாம் கூப்பிட்டு சொன்னாங்க, உங்களுக்கு பரவாயில்ல கேமரா கான்சியஸ்னஸே இல்லை அப்படின்னு. இப்ப நீங்க இப்படிலாம் பேசினீங்கன்னா மூஞ்சி எப்படி வச்சுக்கிறதுன்னு தெரியல. அதனால அடுத்த பாட்டுக்கு போலாம். உங்களுக்கு ஆங்கரிங் வேணா புதுசா இருக்கலாம், பாடுறது உங்களுக்கு புதுசு இல்லைன்னு இந்த பாட்டுல நீங்க நிரூபிச்சிட்டீங்க. பாயிண்ட் நம்பர் 1 வந்து அந்த நான் விட்டு போன சங்கதியும் நீங்க எடுத்துன்னு வந்தீங்க அந்த ஹம்மிங். நம்பர் 2, யுவர் டிக்ஷன் வாஸ் த பெர்ஃபெக்ட் மோஸ்ட் டிக்ஷன். பூங்கதவே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க அந்த டிக்ஷன்ல. அதை கரெக்டா எடுத்துன்னு வந்து எல்லா இடத்துலயும் வந்து அந்த தமிழோட உச்சரிப்பு வந்து பெர்ஃபெக்டா நீங்க பாடினதுல நீங்க ஒரு மெயின் பாயிண்ட். மதுமதி ராம், தேங்க்யூ சோ மச் விஜி. அந்த இடத்துல ரெஜிஸ்டர் பண்றேன். டிக்ஷன் எந்த அளவுக்கு முக்கியம். நம்ம வந்து சரியா பாடலன்னா கூட பரவாயில்ல, கூட பாடுறது எஸ்பிபி சித்ராவா இருந்தா கூட அவங்க மிஸ்டேக் பண்ணா கூட நம்ம மிஸ்டேக் பண்ண கூடாது அப்படின்றதுக்கு இது ஒரு பெரிய எக்ஸாம்பிள். அப்படி தேங்க்யூ ஸோ மச் விஜி. ஜோக்ஸ் அப்பார்ட், இந்த ஒரு ப்ரோக்ராம் நடத்துறதுல வந்து நான் சொன்ன போற வாரமே சொன்ன அதே விஷயம் தான் திருப்பி சொல்றேன். சோழியும் குடுமையும் சும்மா ஆடாதும்பாங்க. இவர் எதுக்கு இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருக்கிறாரு அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்கலாம். ஆனா இதுதான் அந்த பெனிஃபிட். இந்த ஹோல் ப்ராசஸ்ல ஐ எம் லேர்னிங். இதுல பெரிய விஷயம் என்ன தெரியுமா, இந்த டீம்ல இந்த மென்டார்ஸ் டீம்லயே இந்த 4 பேர் ஒருத்தரோட ஜாயின்ஸ் அவங்களோட இதை ஜாயின் பண்ணிருக்காங்க. சீனு பாடிருக்காரு, சீனு வந்து ஜாயின் பண்ணாரு விஜயோட இன்வைட்டை. சுஷ்மிதா ஜாயின் விக்னேஷஸ் இன்வைட். அதே மாதிரி கௌஷிக் ஜாயின் விஜய்ஸ் இன்வைட். ஸோ நானும் ஜாயின் பண்ணேன். ஸோ இதுல வந்து எங்களுக்கும் டெஃபினட்டா பெனிஃபிட் இருக்கு, பிகாஸ் வி ஆர் லேர்னிங் ஃப்ரம் ஈச் அதர். தட் இஸ் ப்ராபப்ளி த பிகெஸ்ட் என்ன சொல்றது பெனிஃபிட். நான் இதுல டெரைவ் பண்ற பிக்கெஸ்ட் பெனிஃபிட் என்ன அப்படின்னா, இந்த ப்ரோக்ராம் மூலமா நானும் கத்துக்கிறேன் அப்படிங்கிறது தான். வித் திஸ் அடுத்ததுக்கு போயிடலாமா? கண்டிப்பாக போலாம். அடுத்தது So this is going to be audio join. It's not a video join, audio join. So இதுல என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, நாங்க விசி மட்டும் தான் எடுப்போங்கிறது கிடையாது, ஆடியோ கொலாப்ஸையும் எடுப்போம் ரிவ்யூக்காக அப்படிங்கறத ஆணித்தனமா இந்த இடத்துல நாங்க தெரிவித்துக் கொள்கிறோம். So இப்போ we are going to see audio join. So I'm going to hide myself first and then VG once it is on the screen. Sure. Okay. காதலிலூதிய ராகம் பூங்கதவே தாழ்த்திரவாய் பூவாய் பின்பாவாய். Off to you, Vijay. Your comments on this. இவங்க பர்டிகுலர் இவங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், RJ11222016 நிறைய நம்பர் யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, ஆமா. ரைட். இவங்க பாத்தீங்கன்னா இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து ஃபீட்ல வந்து கேன் யூ ப்ளீஸ் கிவ் அ ஃபீட்பேக் ஃபார் திஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இன்சிடென்டலி இப்ப நீங்க போட்ட மெசேஜை பார்த்து நாங்க இதை பிக் பண்ணல. நாங்க ஏற்கனவே இன்சிடென்டலி உங்களோட கொலாபை ரிவ்யூ பண்றதுக்கு பிக் பண்ணிருக்கோம். we are happy that we were able to kind of do this for you. So off to you, Vijay. ஓகே, RJ11222016 இவரோட ஐடி. இவரது ஒரு பிரில்லியன்ட் ஜாயின், ஆடியோ ஜாயின். அதனால தான் ஆடியோ ஜாயின் இருந்தாலும் எடுத்தோம். நம்பர் 1, நீட் ஹம்மிங். எல்லா ஹம்மிங்கும் ஸ்ட்ரெத் எடுத்து கத்துன்னு இருக்காரு, அது நல்லாவே தெரியறது. லிரிக்கல் கிளாரிட்டி இவருக்கு வந்து முக்கியமா நோட்
பண்ணது. காதல் தெய்வம் தான் வாழ்த்தும் அப்படின்ற லைன்ல கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணா இது வந்துடும். காதல் தெய்வம் தான் வாழ்த்தும் அந்த அளவுக்கு இருக்கு. ஸோ பிரேக் டவுன் பண்ணி அதை மெலிசா கேட்டு அதை ஸ்லோவா பாடி பார்த்தானா நம்மளுக்கு அந்த லைன் வந்துடும். காதல் தெய்வம் தான் வாழ்த்தும் தானானா தானானா பாடினாலே அதான் அவர் நோட் பண்ணது. லிரிக்ஸ் மட்டும் வந்து எப்பவுமே வந்து முழுங்கிடக்கூடாது. அதை வந்து ஜாயின் ஆகாம பாத்துக்கணும். கரெக்டா வார்த்தையோட உச்சரிப்பு வந்து கரெக்டா முடிகிற வரைக்கும் கதவே தாழ்த்திரவா வாய் வாய் தாழ்த்திரவா அந்த வந்து அட்லீஸ்ட் மெலிசாவது கேட்கும். இருந்தாலும் அந்த நோட் வந்து கீழே எட்டுற அளவுக்கு அதை சஸ்டெயின்டா கேட்கணும். அந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தையுமே அந்த வார்த்தையை எழுத்து மூலமா எழுதி பார்த்தானா அது என்ன வார்த்தைன்னு தெரிஞ்சு அதை ரெஜிஸ்டர் முதல்ல பேசி பார்த்தோம். அந்த வார்த்தையை பாடுறதுக்கு முன்னாடி அந்த வார்த்தையெல்லாம் பேசி பார்த்துட்டு ஸ்லோவா பேசி பார்த்து ஃபாஸ்டா பேசி பார்த்து அது என்ன இருக்குன்னு தெரிஞ்சாலே பாடும்பொழுது அந்த வார்த்தையெல்லாம் மிஸ் ஆகாம வந்து அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஆர்ஜி வெரி வெல் தான். Fantastic. Okay. So with that, should we move on to the next one? Yes, please. Vellama? போயிடலாமே. Okay. இதோ வந்துட்டோம். ரைட். ஸோ நான் அந்த பாட்டை ஃபுல் ஸ்க்ரீனில் போட்டு உங்களை ஹைட் பண்ண போகிறேன் விஜி. ஸோ தட் யூ கேன் ஹியர் அண்ட் தென் கம் பேக். ஓகே. Super. So can we hear your comments on this particular collab? Okay. Lavi 1111. I must appreciate such a youngster youth taking up this song so seriously and singing so beautifully and gracefully. அப்படின்றதுக்கு ரொம்ப அழகாவே எடுத்து பாடிருக்காங்க. எவ்வளவு பிராக்டிஸ் பண்ணா இந்த அளவுக்கு பாட முடியும். ஐ மீன் கிளாசிக்கலி ட்ரெயின்டா இருக்காங்களா இல்லையான்றது எனக்கு தெரியல. பட் லுக்ஸ் லைக் அவங்க கிளாசிக்கல் ட்ரைனிங் பண்ணிருக்காங்கன்ற மாதிரி தெரியாது. இருந்தாலும் இந்த ஒரு பாட்டை அப்ரோச் பண்ணி இதுல இருக்கிற நியூவான்சஸ் கத்துட்டு பாடுறதுன்றது ஒரு ஐ ஹேவ் டு கோ ஃபார் அன் அப்ரிசியேஷன். இந்த மாதிரி நிறைய யூத் வரணும். இந்த மாதிரியான பாட்டுகள்லாம் எடுத்துட்டு வரணும். இந்த மாதிரியான டீனேஜர்ஸ் தான் வந்தாதான் இந்த பாட்டுகள்லாம் என்னைக்குமே வாழும் அப்படின்றத நான் இந்த இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். இவங்க கிட்ட இருக்கிற ஸ்லிப்ஸ் எங்கெங்கெல்லாம் மிஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா போலோ டும்முக்கு அவங்க போலோ ழும்னு பாடியிருக்காங்க. மேபி மலையாளியான்னு எனக்கு தெரியல. அந்த லேண்டிங் நோட் அந்த அது மட்டும் கிளீனா இருந்தா கரெக்டா இருக்கும். கிளியர் வாய்ஸ் இருக்கு, சூப்பர் சிங் இருக்கு. ஆனா நோட்ஸ் மட்டும் வந்து சஸ்டெயின் பண்ணி விட்டுருக்காங்க. 2-3 ஹம்மிங், அதாவது நீங்க பாடினீங்கன்னு சொன்ன அந்த ஹம்மிங் வந்து அவங்க விட்டுருக்காங்க. ஸோ விட்டு போன அந்த ஹம்மிங் எல்லாம் அவங்க கேட்டாலே போறோம், அவங்க நிரப்பிக்கலாம். மற்றபடி இஸ் வெரி பர்ஃபெக்ட். ரொம்ப அழகா அப்படியே ஃப்ரீ ஃப்ளோயிங்கா இருக்கு, ஃப்ளூவெண்டான வாய்ஸ் இருக்கு. அவங்க வாய்ஸ் வந்து அவங்க சொன்ன பேச்ச கேட்கறது. கொஞ்சம் சஸ்டெயினபிள் நோட்ஸ் அதை கான்சென்ட்ரேட் பண்ணலாம். லிரிக்கல் கிளாரிட்டி அதை கான்சென்ட்ரேட் பண்ணலாம். இன் லேண்டிங் நோட்ஸை கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றதான் என்னோட தாழ்மையான கருத்து. ஆர் லாவி 1111. ரைட். ஸோ விஜி, ஆக்சுவலா நான் இப்போ ஒரு மெசேஜ் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ண போறேன். there's someone called Mr. Ravi Shankar Subramanian. He says that அவரும் சஸ்டெயின்ட் ஹம்மிங் பாடிந்தாராம், நீங்க அவர் நோட் பண்ணலையா. ஸோ அதனால நம்ம வந்து நம்மளோட we'll go back to that Excel sheet, pick up his collab and we'll hear to him and we'll reach out to him in Smule to tell him that he has done it well. Sure, of course, I'll try to listen him. ஆனா இவர் எனக்கு பேரு பார்த்தோன்னே எனக்கு I could remember சஸ்டெயின் ஹம்மிங் மட்டுமே நாங்க ஹம்மிங்னு மென்ஷன் பண்ணல. அந்த சஸ்டெயின் ஹம்மிங்கோட சேர்த்து எல்லா ஹம்மிங்கும் பாடியிருக்காரா as per the notation in the original song.
அது முக்கியம். இந்த ரவிசங்கர் பேரை நான் பார்த்த மாதிரி இருக்கு. ஐ ரிமெம்பர் ஐ ரிவ்யூட் ஹிஸ் சாங். இருந்தாலும் நான் திருப்பியும் போய் கேட்டேன். சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். ஓகே ஓகே விஜி, சோஃபார் இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு 5 பேரை நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கோமா? நான் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். 1 2 3 4 5 கரெக்ட். கரெக்டா? ஸோ இப்படியே நம்ம இப்படியே ரிவ்யூவே பண்ணிட்டு இருந்தோம் வச்சுக்கோங்களேன், இட் வில் நாட் பி வெரி, இட் வில் நாட் பிகமிங் லிட்டில் போரிங். ஏதாவது கொஞ்சம் வித்தியாசமா பண்ணுவோமா? கண்டிப்பா பண்ணலாமே. என்ன நானும் பண்ணலாம்? அவளா என்ன பண்ணலாம் சொல்லுங்க வித்தியாசமா? இந்த ஷோக்கோட ஸ்பெஷல் பர்சனை கூப்பிடலாமோ இல்ல விக்கி கூப்பிடலாமா? Is it time to bring in the special guest of the day? கோர்ஸ் எஸ். எல்லார் மாதிரியும் நானும் ரொம்ப அவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ஈகரா இருக்கேன். ஓகே, பட் யூ நோ who the special guest. ஓகே, நீங்க தெரியாத மாதிரிலாம் நடிக்காதீங்க. இப்படி எல்லாம் என்ன வந்து மாட்டி விடக்கூடாது. அப்புறம் ஆடியன்ஸ் வந்து என்ன கேட்பாங்க இல்லையா, நான் என்ன சொல்லுவேன் அவங்களுக்கு நெக்ஸ்ட் டைம்க்கு. எதுவுமே சொல்லிடாதீங்க முன்னாடியே. So yes, so we are going to have the special guest of the day. இவங்க பாத்தீங்கன்னா வந்து she is quite a familiar face when it comes to Smule. இவங்க இப்போ நீங்க ஸ்மியூலுக்குள்ள வந்து பாடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த பேரை வந்து உங்களுக்கு தெரியாம இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. யா, ஒரு ஃபீமேல் சிங்கர், that's the first clue which I'm giving. One of the famous most singers in Smule. ஆனா அவங்க ஸ்மியூல்ல பாடுறதுக்கு ஃபேமஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வேற ஒரு விஷயத்துக்கு ஃபேமஸ் ஆனவங்க. வந்துட்டேன் சொல்லு, திரும்ப வந்துட்டேன் சொல்லு அப்படின்னு ஒரு வீடியோவை போட்டு, தலைவரோட வீடியோவை போட்டு, தலைவரே அவங்களை கூப்பிட்டு பேசி அவங்களோட ஒரு போட்டோ எடுத்து she made it to the headlines across the globe. அண்ட் இதுக்கு மேல நான் வந்து பில்டப் கொடுக்கறதுல எந்த ஒரு பிரயோஜனமுமே கிடையாது. ஏன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும், it is none other than our Vidhu Vivek, who is joining us today for a special guest of the day. Here she is going to be live in few seconds from Singapore. Hi Vidhu. Hi. Hi Vijay. Hi Nageshwar. Hi everyone. So Vidhu, happy Mother's Day to you. Thank you so Very much. nice to have you in our first show. You have always been one of the favorite persons, more than singer. Honestly, Thank you. You made my day. and most Thank you. importantly, we did not know each other much before. Actually, I reached out to you for this particular program. So, Very true. ஒரு விஷயம் நான் சொல்லியே ஆகணும் வித்துவை பத்தி. வித்து is one of the nicest personalities I've come across in Smule. நிறைய பேரு நான் சொல்லியே ஆகணும், அவங்க சொல்ல வேண்டாம்னாங்க. நிறைய பேர் அவங்கள பத்தி ஒரு தப்பான பர்செப்ஷன் வச்சுட்டு இருக்கீங்க because she does not respond to your collabs. கண்டிப்பா வித்து அப்படி கிடையாது. If she happens to note somebody, she will definitely make it a point to respond. நினைச்சு பாருங்க, ஒன்னே ஒண்ணுதான் நான் சொல்ல விரும்புறேன். நான் வந்து என்னோட இன்வைட் நான் போட்டேன் அப்படின்னா எனக்கு ஒரு 60 பேர் ஜாயின் பண்ணா ஜாஸ்திங்க. 60 பேர் ஜாயின் பண்ண, அந்த 60 பேரை நான் ரெஸ்பாண்ட் பண்றதுக்கே முக்குவேன். நிறைய பேர் நான் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேன். சில பேர் அதுக்கே வந்து வாட்ஸ்அப்ல தனியா போட்டுக்கிட்டீங்கன்னா என் பாட்டுல கேட்க மாட்டேன் அப்படிம்பாங்க. அப்புறமா போய் கேட்பேன். இவங்க கிட்டத்தட்ட 500 600 1000 ஜாயின்ஸ் வருது. ஸோ இட் இஸ் ஹியூமன்லி இம்பாசிபிள். இப்போ ரீசெண்டா வந்து எஸ்பி பாஸ்கர் வந்து ஆக்சுவலா போட்டிருந்தாரு, அவரோட ஃபேஸ்புக் போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாரு, தட் ஹி ஹஸ் ஃபவுண்ட் அவுட் அ டெக்னாலஜி வேர் அது ஆட்டோமேட்டிக்கா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆட்டோமேட்டிக்கா போயிட்டு யாரு கேட்டிருக்காங்க அவங்க ஒரு கமெண்ட் போட்டுருவாங்க ஆட்டோமேட்டிக்கா. அந்த மாதிரி ஏதாவது டெக்னாலஜி வந்தாலும் வந்து அதுவே ஹியூமன்லி இம்பாசிபிள். அவங்க வேலையை விடணும், அவங்க குழந்தைங்களுக்கு சாப்பாடு போடுறதை நிறுத்தணும், அவங்க புருஷனை கவனிக்கிறது விடணும். இது எல்லாத்தையும் விட்டாதான் எல்லா ஜாயின்ஸ்க்கும் கேட்டு ரெஸ்பாண்ட் பண்ண முடியும். அதுதான் ஆணித்தனமான உண்மை. பட் ஐ கேன் வவுச் ஃபார் ஹர் and I'm telling this again, I don't know her personally. This is the first time I got connected to her last week. சீனு தான் கனெக்ட் பண்ணாரு, சீனு மூலமா தான் அவங்களுக்கு தெரியும் எனக்கு. பட் அவங்க ஜென்ரலா எப்படிப்பட்ட பர்சனாலிட்டி அப்படிங்கிறது நிறைய பேர் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். such a sweetheart and இதை நான் வந்து ரெக்கார்ட் பண்ணணும்னு விரும்புறேன். After you Vidhu, we want to hear a couple of words from you. Thank you so much. எல்லாரும் என்ன தெரியுமா நினைச்சு போறாங்க, உங்களுக்கு நான் பைசா கொடுத்து இங்க பேச வச்சிருக்கேன்னு சொல்ல போறாங்க எல்லாரும். ஆக்சுவலா பேருந்தா வரல, இன்னும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல நீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஜோக்ஸ் அப்பார்ட், ரொம்ப சந்தோஷம். யா, அந்த மாதிரி ஒரு பெர்செப்ஷன் இருக்கு. ஆக்சுவலி நான் ஸ்மியூலுக்கு வரும்போது நம்மளா ஒரு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உண்டான பிளாட்ஃபார்மாக நினச்சிட்டு நான் வந்தது தான். இந்த இந்த இவ்வளோ ஃபாலோவர்ஸ் அண்ட் இந்த பாப்புலாரிட்டிலாம் மேலே இருக்கிறவர் போட்ட ஒரு வரம்.
அண்ட் இதனால வந்து எதுவும் மண்டைக்கு டெஃபினட்டாக ஏறிக்கல. பட் அது என்ன தெரிஞ்சவாளுக்கு அஃப்கோர்ஸ் டெஃபினட்டாக தெரியும். பட் எனக்கு எல்லா ஜாயின்ஸும் எல்லாத்தையும் கேட்டுட்டு எல்லாருக்கும் நான் ரிப்ளை பண்ணணும், ஃபீட்பேக் கொடுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை தான். அது இன்னி வரைக்கும் ரொம்ப முடிய மாட்டேங்கிறது. பட் ஐம் ட்ரைங் மை லெவல் பெஸ்ட். எனக்கு இன்னைக்கு ஒரு 5 பேருக்காவது ரெவ்யூ பண்ணி என்னால் ஃபீட்பேக் கொடுக்க முடியாது அண்ட் ஐம் கோன் ஹெல்ப் சம்படி அப்படின்னா ஐ எம் ஸோ ஹாப்பி. தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ இன் திஸ் ப்ரோக்ராம். ரொம்ப தாட்ஃபுல். இந்த ப்ரோக்ராம் பற்றி டெஃபினட்டாக சொல்லியே ஆகணும். நிறைய பேருக்கு பாட்டு கற்றுக்கிறதுக்கு கிடைக்க மாட்டேங்கிறது, நேரம் கிடைக்க மாட்டேங்கிறது, குரு கிடைக்க மாட்டேங்கிறாங்க. பாடணும்னு ஆசை இருக்கு, ஆனாலும் எதுவும் நடக்க மாட்டேங்கிறதுங்கும் போது இந்த மாதிரி ஒரு மென்டார்னு கிடச்சி பாட்டு சொல்லித்தராங்கன்னா அது அவ்வளோ பாட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கும். இது ஒரு வரப்பிரசாதம் அவளுக்கு டெஃபினட்டாக. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி தட் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் ஒரு 5-6 பேராக இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணியிருக்கேள். இட்ஸ் கமெண்டபிள் ஆக்சுவலி. ரொம்ப அழகாக இதை எடுத்துட்டு இருக்கேள். அண்ட் விஜயெல்லாம் ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்துருக்கா, ரொம்ப அழகாக பாடியிருக்கா. ஐ எம் ஸோ வெரி ஹாப்பி அண்ட் தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ ஹியர் அஸ் யுவர் ஸ்பெஷல் கெஸ்ட். It's our pleasure, Vidhu. It's absolutely our pleasure. So, Mukhima Vidhu, you are a mother, right? Yes. Today is Mother's Day. So, what it means to be a mother? I want to hear this from a mother. I want a mother talking to me. டெஃபினெட்லி. அம்மா அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அழகான விஷயம். அண்ட் ஒரு நாள் நம்ம நிறைய நாட்கள் செலிப்ரேட் பண்ணுறோம். வேலண்டைன்ஸ் டேங்கிறோம், ஆனிவர்சரி, பர்த்டேன்னு எல்லாம் பண்ணுறோம். பட் நம்மளுக்காக மாதா பிதா குரு தெய்வம், அங்கேயும் அண்ணன் தான் முதல்ல, தாய் தான் முதல்ல. ஸோ நம்ம ஒரு குழந்தைக்கு பர்த் கொடுக்கறதுலேருந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அந்த குழந்தையோடையே இருந்துண்டு, அதுதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் டு பி நோட்டட். அந்த குழந்தையோடையே ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் இருந்துண்டு எல்லா ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அனுபவிச்சுண்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிண்டு அந்த குழந்தை நாளைக்கு சொசைட்டியில் தனி ஆளாக இண்டிபெண்ட்டாக இருக்கிற வரைக்கும் ஒரு தாயோட ரோல் இருந்துருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு எவ்வளவோ சாக்ரிஃபைசஸ், எவ்வளவோ கஷ்டப்பட்டிருப்பாங்க ஒரு தாய். அதெல்லாம் வந்து இன்கம்பேரபிள். அது வந்து அந்த அன்கண்டிஷனல் லவ் டெஃபினட்டாக ஒரு தாய்க்கு ஜாஸ்தியாக வேற யாராலையும் கொடுக்க முடியாது. இங்கே இருக்கிற நிறையா டேட்ஸ் வந்து ஏன் நான் கொடுக்கலையா அப்படின்னு நினச்சிப்பாங்க. பட் டெஃபினட்டாக அப்பா விட ஒரு மார்க் அம்மாவுக்கு ஜாஸ்தி போட்டுருவேன் நான். அது நீங்கள் எல்லாரும் ஒத்துப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே இருக்கிற எல்லா லேடிஸ் மதர்ஸ்க்கும் ஹாப்பி மதர்ஸ் டே. Great, Vidhu. At this point in time, we want to give you something, okay, which we didn't talk about, which we didn't mention about. அதை பண்ணுறதுக்கு முன்னாடி I'm going to hide you and me and also go on mute so that we can play something for you. Oh, nice. Let me do that. ரொம்ப நேரமா நான் வந்து ரொம்ப சந்தோஷமா மியூட்ல போட்டு பேசிட்டு இருக்கேங்க. So we have something special here for Vidhu Vivek and you are going to see it right now, right here. Happy Mother's Day. I love you so much because I can always trust you and talk to you about everything. I love you because whenever I'm feeling sad, I can tell you and then you will tell me you shouldn't do things and you correct me. And I love you the most because you're mom of the family. Happy Mother's Day. So Vidhu, I think you didn't hear it from the first, so I'm going to replay it. Happy Mother's Day. I love you so much because I can always trust you and talk to you about everything. I love you because whenever I'm feeling sad, I can tell you and then you will tell me you shouldn't do those things and you correct me. And I love you the most because you're mom of the family. Happy Mother's Day. Oh my God. So, how was it? Oh my God, this is totally a surprise. பயங்கரமான சர்ப்ரைஸ்.
Oh my God. ஸோ இந்த விஷயத்துக்கு வந்து உங்க சிஸ்டர் கிருஷ்ணா விஜய்க்கு மிக்க நன்றி. அவங்க மூலமா Oh ரீச் my. அவுட் பண்ணி தான் இந்த இந்த வேலையை நாங்க செஞ்சோம். இந்த வேலையை நாங்க Thank பார்த்தோம். you Sinu so spoke much, to Krishna. Krishna and Krishna spoke to Mr. Vivek and got this done. Thank you so much, Krishna. Thank you so Oh, much, Mr. Vijay. Mr. Vivek, sorry, குடும்பத்தை குழப்பத்தை உண்டாங்க. Thank you so much, Mr. Vivek. ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க அதுவும் ஒரு குவிக் டர்ன் அரவுண்ட்ல எங்களுக்காக இதை பண்ணி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. So, oh, I'm so happy. I'm so moved just thought of actually. doing this small thing for you. Totally unexpected. Thank you so much. So thoughtful. Thank you. Oh, she is. Here she is. Krishna is here. Krishna is Oh, saying, yeah, of course. Thank Yeah, you. she'll be. Thank you for the welcome. Right, okay. So moving on. So Vidu, நீங்க வந்து first episode பாத்தீங்களா, where Vijay actually took the people through the art of ரொம்ப learning, அழகா right? ரொம்ப அழகா சொல்லி கொடுத்துருந்தா. ரொம்ப அதுதான் சொல்றேன், ரொம்ப அழகா எப்படி இருக்கணுமோ ஒரு பாட்டு ரைட் ஃப்ரம் த பிகினிங் என்ன சொல்லி தரணுமோ அந்த இதை ரொம்ப அழகா பண்ணியிருந்தா. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் பார்த்தேன், ரொம்ப சந்தோஷம். Very interesting. So இந்த particular song பத்தி whatever you remember, இதை நீங்க வந்து இன்வைட் போட்டிருக்கீங்க. அந்த இன்வைட்ல நானும் ஜாயின் பண்ணியிருந்தேன் ஆக்சுவலா. அதையும் நான் இங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். வெரி கேஸ். ஸோ உங்களுக்கு சில மெமரிஸ் இருக்கும் இந்த பர்டிகுலர் கொலாப். டெஃபினட்டா இருக்கு சொல்றேன். அதெல்லாம் ப்ளீஸ் கண்டிப்பா. ஸோ ஆக்சுவலி இந்த பாட்டு நான் பாடணும் அப்படின்னு நினைக்கிறச்சேன். ஆக்சுவலி டு பி ஆனஸ்ட், எனக்கு வந்து நானும் என் தங்கையும் கிளாசிக்கல்ங்கிறதுனால எங்களுக்கு வந்து இந்த ரேஞ்செல்லாம் வந்து வி ஹவ் நெவர் ஈவன் ட்ரெம்ட் இன் ஆர் லைஃப் தட் வி வுட் சிங் சம்டே. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நான் ஒரு தனியாக எனக்கு ஏற்ற பாட்டு இல்லைன்னு ரைட் ஆஃப்டர் ஐ ஸ்டார்டட் இன் சிங்கிங் இன் ஸ்மியூல் நான் நினச்சி வச்சுட்டேன். பட் சடன்லி ஒரு நாளைக்கு நம்மளுக்கு கொஞ்சம் மேலே போகிறது அப்படின்னு நினைக்கிறச்சே இந்த பாட்டுலாம் ரொம்ப பிடிச்ச பாட்டு, சின்ன வயசில் நம்ம கேட்டு ரொம்ப பழகின பாட்டு. ஸோ இது பாடலாம் அப்படின்னு நினைக்கிறச்சே நான் யூஸ்வலாக என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த பாட்டை கேட்பேன். விஜய் சொன்ன மாதிரி 10 தடவை 100 தடவை அந்த மாதிரி. எனக்கு நிறைய பாட்டு ஸ்மியூலில் பாடுறதெல்லாம் ஃபெமிலியர் இல்லாத பாட்டு. ஓகே, ஸோ இந்த பூங்கதவை தாழ்த்திரவாள் ரொம்ப தெரிஞ்ச பாட்டுங்கிறதுனால நான் என்ன பண்ணினேன், ஐ டென்ட் லிசன் டு தி ஒரிஜினல். நான் தெரிஞ்ச பாட்டு தானே, நம்மளுக்கு பாட வருது, நம்ம பாடலாம் அப்படின்ட்டு நான் பாடிட்டேன். பாடி முடிச்சக்கப்புறம் என்னுடைய நண்பர் ஒருவர், இங்கே மிக க்ளோஸான நண்பர் ஒருவர் இங்கே வந்துட்டு எனக்கு சைடில் வந்து, விது நீங்கள் அந்த இடம் தப்பாக பாடிட்டேன் அப்படின்னார். என்ன தப்பா பண்ணேன்? இல்லையே அப்படின்னேன். ஆர்கியூ பண்ணேன் நான். இல்லையேப்பா நீங்கள் பாடிருக்கேன், நீங்கள் கேளுங்க ஒழுங்கான்ட்டு. அதுக்கப்புறம் போய் திருப்பி கேட்டேன், அது என்ன இடம்னா அது வந்து சின்ன வயசில் நம்ம சரியாக நோட் பண்ணலைங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். பூவானம் அந்த மத்தியமத்தில் நிற்கிறது நான் வந்து நோட் பண்ணியிருக்கல. நான் அப்படின்னு பாடிட்டேன். அவர் அந்த இதை சொன்ன உடனே ஓ மை காட், விட மாட்டேன். அதுதான் ப்ராப்ளம். சரி, இது என்ன ஒரு நோட்டு தானே, விடலை அது பாட்டுக்கு. ஆனால் அது பை த டைம் அதை நான் ரிலீஸ் பண்ணக்கப்புறம் எனக்கு உடனே சட்டுன்னு ஒரு 200 ஜாயின்ஸு. ஏன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச பாட்டு இல்லையா. ஸோ நான் இதை பை த டைம் நாங்கள் இதை டிஸ்கஸ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே அங்கே பார்த்த, சரி நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம், இன்வைட்டை க்ளோஸ் பண்ணலாம், ஃப்ரெஷ்ஷாக பாடலாம் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா அங்கே ஆல்ரெடி பாடியாச்சு. அதுக்கப்புறம் எனக்கு கஷ்டமாக இருந்தது, பாட வேண்டாம்னு எனக்கு வைக்க வரல. ஸோ திருப்பியும் அதை கரெக்ட் பண்ணி செலக்டடாக ஒரு 10 பேருக்கு நான் கரெக்டாக ஒரு பாடியிருக்கேன், அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நான் வந்து இன்வைட்டை அமிச்சேன், ப்ரைவேட்டாக போட்டுட்டேன். ஸோ இந்த இது நான் பாயிண்ட் எதுக்கு நான் ஞாபகம் இருக்குங்கிறதுக்கு, நம்ம ஒரு பாட்டை வந்து நம்மளுக்கு தான் தெரியுமே அப்படின்னு நினச்சிட்டு அந்த ஒரு இதுவாக பாடாமல், அந்த பாடுறதுக்கு முன்னாடி எல்லாம் சரியாக ஆஸ்பெக்ட் இருக்காங்க. ஸோ ஒரு சின்னதாக ஃபாஸ்ட்டாக நான் ஒன்று சொல்லிடுறேன். ஒரு பாட்டை அணுகிறதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு சொல்லலாமா? அது சொல்லட்டும். ஓகே, ஸோ நம்மளுக்கு எல்லா பாட்டும் ஃபெமிலியராக இருக்காது. ஸோ விஜய் சொன்ன மாதிரி ஒரு பாட்டை நம்ம எடுத்து வச்சுருக்கோம்னா அந்த பாட்டை அப்போ தான் புதுசாக கற்றுக்க போகிறோங்கிறச்சே அவங்க சொன்ன மாதிரி அது பாட்டுக்கு ஓடின்னு இருக்கும். எனக்கு சைட் பை சைட் வேலை பண்ணிட்டு கிடச்சி அது பாட்டுக்கு ஓடின்னு இருக்கும். வீட்டில் இருக்கிறவங்கலாம் கேட்டுருப்பாங்க, இதை எவ்வளோ தடவை கேட்பேன் அப்படின்னு. பட் ஆனால் வேறு வழி, நம்ம கற்றுக்கணும்னா கேட்டு தானே ஆகணும். ஸோ அது அப்படி இப்போ ஓடிண்டே இருக்கும். ஸோ ஒரு பாட்டை நம்ம அணுகிறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள், அந்த பாட்டுடைய மூடு என்ன, அந்த பாட்டு பாடும்போது இது சந்தோஷமான பாட்டா இல்லை, நீங்கள் வந்து லிரிக்ஸ் கூட, அதாவது நான் இப்போ என்ன நம்ம ஒருவேளை லிரிக்ஸ் இல்லாமல் லல்லதானான்னு பாடினா கூட அந்த பாட்டு எந்த மூடில் இருக்குன்னு பீப்புள் ஷுட் மேக் இட்.
அது மேக் அவுட் பண்ணணும். அவள் வந்து இது தெரியணும், ஓ இது வந்து சோகமான பாட்டு, அப்படி அந்த இமோஷனல். ஸோ அந்த இமோஷ்னல் இது நம்ம கொண்டு வரணும். அடுத்தது அந்த பாட்டுக்கு வேண்டிய டைனமிக்ஸ் அது டெஃபினட்டாக இருக்கணும். அதுக்கு உண்டான வோக்கல் டெக்ஸ்சர். சில பேருக்கு குரலை லேசாக மாற்றி பாடக்கூடிய திறமை இருக்கும். அப்படி இருக்கிறச்சே அவங்க இப்படி பாடிருக்காங்களா, நம்ம வாய்ஸை கொஞ்சம் கிரஃபாக கொடுப்போம். அவங்க ரொம்ப மெல்லிஸாக பாடியிருக்காங்களா, ஓகே நம்ம பாடலாம். அது அந்த ஆஸ்பெக்ட். லிரிக்ஸ், டியூன் மிச்சதெல்லாம் நம்ம டெஃபினட்டாக பாடுவோம். நம்ம இஷ்டத்துக்கு பாட மாட்டோம். அந்த கம்போசர் என்ன பாடியிருக்காரோ இதெல்லாம் வந்து ப்ரீ ரெக்வெஸ்ட்ஸ்ன்னு சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் டெஃபினட்டாக தெரியணும். அண்ட் அதே மாதிரி டிக்ஷன், ல ர ந இதெல்லாம் பார்த்து, நலம்ங்கிறச்சு நலம், வளையல்ங்கிறச்சு வளையல், அப்படிலாம் பாடாமல் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் டிக்ஷனுக்கு. அதே மாதிரி எங்கே கேப் எடுத்துக்கணும், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு இடத்துல அங்கே நிறுத்துறோம். சில பேர் அங்கே இன்னும் ஒரு இடத்துல ஜாஸ்தி பாடிட்டா அதோட இடத்தோட அழகு போய்டுறது. எங்கே சைலன்ஸ் இருக்கணுமோ அங்கே இருக்கணும், அது இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி ஒரு பாட்டு எடுக்கிறச்சே அந்த பிரெத் கண்ட்ரோல் எங்கே எடுத்துக்கணுமோ முன்னாடி அதை எடுத்துக்கணும். ஸோ இதெல்லாம் ஒரு பாட்டு பாடுறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அதுக்கப்புறம் தன்னால் அந்த பிச்சோ இல்லை அந்த டியூனோ நம்மளுக்கு செட் ஆகிடும். ஸோ இது மட்டும் சொல்லணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். ஸோ இதுக்கான க்ளூ எங்கே கிடைக்கும்? இது லைக் வேர் டு அந்த எப்போ அந்த பிரெத்தை எடுக்கணும் அப்படிங்கிற க்ளூ வந்து இந்த ஒரிஜினல் சாங் கேட்டால் பாடி கேட்டால் கிடச்சிடாது. பாடி பார்க்கணும். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப இந்த இதிலலாம் தேர்ச்சி பெற்றவங்க அங்கே பாடியிருக்காங்க. அங்கே பஞ்ச் பண்ணிக்க சான்சஸ் இருக்குது. ஓகேயா, ஸ்மியூலில் நம்மளால் பஞ்ச் பண்ண முடியாது. இப்போ அஃப்கோர்ஸ் மியூசிக் வீடியோ வந்திருக்கு, அதனால நீங்கள் எங்கே பஞ்ச் பண்ணமோ பண்ணிக்கலாம். பட் லைவில் பாடணும் அப்படின்னு நினைக்கிறச்சே முன்னாடிலாம் நம்ம 2018லலாம் நம்ம லைவில் தானே பாடியிருக்கோம். அப்போது எங்கே எடுக்கணுங்கிறத முன்னாடி 10,000 தடவை பாடி பார்த்தால் அந்த இடத்துல இந்த இடத்துல ஒரு கேப் கிடைக்கிறது, 1 மினிட் ஒரு செகண்ட் கிடைக்கிறது, அங்கே ஒரு எடுத்துக்கணும் ஒரு பிரெத் அப்படின்னு பாட ப்ராக்டிஸில் தான் வரும். பாட தான் பாட்டு. ஃபேண்டாஸ்டிக், சூப்பர். இப்போது நீங்கள் ஆக்சுவலாக இப்போ சொல்லும் போதே பாடினீங்க, பட் இருந்தாலும் ஒரு தனியாக ஒரு பாட்டு நீங்கள் அப்படியே ஒரு பல்லவியாவது பாடினா சந்தோஷம். நல்லா இருக்கும் தான், கொஞ்சம் தொண்டை சரியில்லை, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நாங்கள் முதல்ல இந்த பிறந்ததுலேருந்தே அப்படிதான் பாடிட்டு இருக்கோம். தொண்டை சரியில்லை, பிரச்சனை நிஜமே தொண்டை சரி. கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுதடி, 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 கையினில் வேல் பிடித்த கருணை சிவபாலனை கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுதடி, கையினில் வேல் பிடித்த கருணை சிவபாலனை கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுதடி. சூப்பர். பைரவி கோபி உங்களுக்கு ஹாய் சொல்றாங்க. ஹாய் பைரவி, தேங்க்யூ. ஸோ இந்த பாட்டு தான் அந்த கண்ட நாள் முதல் அப்படின்னு ஒரு படம் வந்தது இல்லையா, அதில் வந்து ஒரு லைட்டர் வெர்ஷன். இந்த பாட்டோட லைட்டர் வெர்ஷன் தான் அந்த படத்தில் வந்த பாட்டு. There are so many people who are thanking you for the kind of tips you have been giving in the last 2-3 minutes. Thank you so much. நான் வந்து எனக்கு தெரிந்த என்னுடைய சின்ன அறிவுக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். எல்லாருக்கும் தப்பு, எல்லாருக்கும் வரும் தப்பு, எல்லாரும் கற்றுன்னு இருக்கோம். யாருமே இதில் வந்து அப்படியே PhD அப்படி பட்டம் அதுவும் யாருமே வாங்கலை. எல்லாருமே கற்றுன்னு தான் இருக்கோம். இப்போ இந்த விஜயும் கற்றுன்னு இருக்கா, இப்போ நானும் கற்றுன்னு இருக்கேன், நாகேஸ்வரும் கற்றுன்னு இருக்கார். ஸோ அதுதான் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் இன்னைக்கு உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். அவ்வளோதான் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் குயிக்காக ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ரிவ்யூ போயிடலாம். சொல்லுங்கள். How do you sound differently with classical and film music? How do you differentiate it? அது வந்து எனக்கு முதல்ல சேலஞ்சிங்காக தான் இருந்தது. நான் ஸ்கூல் டேஸில் வந்து நிறைய இப்போ ஃப்ரீ பீரியட்ஸ்லாம் இருக்கிறச்ச
என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாட சொல்லி கேட்பாங்க. அப்போது ஒரு 4 பாட்டு 4-5 பாட்டு அதை வந்து கொஞ்சம் லைட்டாக பாடுவேன். அது வந்து லைட்டாக பாடுறேன் அப்படின்னு நினச்சி நான் பாடின்னு இருந்திருக்கேன். ஆனால் அது இப்படி பாடினேனாங்கிறது தெரியல, என் ஃப்ரெண்ட்ஸை தான் கேட்கணும். இங்கே ஸ்மியூலுக்கு வரும்போது நம்ம பாடும்போது தான் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். கிளாசிக்கல் பாடுறவாளால் சினிமா பாடணும்னா இட்ஸ் டெஃபினெட்லி கோன் பி அ சேலஞ்சுன்னு தெரிஞ்சுது. இப்போவும் இன்னி வரைக்கும் அந்த கிளாசிக்கலோடைய டச் எனக்கு வரலைன்னு சொன்னால் நானும் நம்ப மாட்டேன், யாரும் நம்ப மாட்டாங்க. எல்லாருக்கும் கிளாசிக்கல் டச்சு வரத்தான் வரும். ஆனால் கூடிய வரைக்கும் வராமல் பாடினா அந்த பாட்டுக்கு நம்ம ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு நினச்சிட்டு பாடணும். கொஞ்சம் லைட்டாக இப்போ பூங்கதவே தாழ்த்திரவாய் பூவாய் அங்கே அப்படி பாடினா லைட்டு, பூவாய் பெண் பாவா அதை எடுத்து அதை இந்த ஸ்வரத்துலேருந்து எடுக்கிறேன் பாரு அப்படின்னு எடுக்காம பூவாய் பெண் பாவாய். அதுதான் இன்னி வரைக்கும் நானும் அதை கத்துன்னு இருக்கேன், அது முயற்சி பண்ணுறேன், அவ்வளோதான். லைட்டராக கொடுக்கும். ஃபேண்டாஸ்டிக். எனக்கு கிளாசிக்கல் டச்சே வராது, அதை கரெக்டாக பார்த்துக்கணும். நாங்கள் வராமல் தெரிஞ்சாதானே வருது. கத்துட்டா போச்சு. Okay, so we are going to look into the 6th collab of the day. ஓகேவா? சில பேர் கேட்டுருக்காங்க, இதெல்லாம் வந்து மெரிட்ல செலக்ட் பண்ணிருக்கீங்களா அப்படின்னா, no, we have not picked up the top 10 collabs தான் இல்லைங்க. So we have mixed it up. எங்களுக்கு வந்து எங்க வந்து எங்களால படிச்சுன்னு ஃபீட்பேக் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் எடுத்து நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ இட் இஸ் ஒன்லி an effort. உங்களோட கொலாபை நாங்கள் ரெவ்யூ பண்ணோன்னா தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. 250 கொலாப் வந்து பண்றது ரெவ்யூ பண்றது ரொம்ப கஷ்டம்னு உங்களுக்கே தெரியும் கண்டிப்பாக. ஸோ எங்களால் முடிஞ்ச முயற்சியை நாங்கள் எடுக்கிறோம். இதுல ஐடியா என்ன அப்படின்னா, இந்த 10 ரிவ்யூவை எடுத்து சொல்லும் பொழுது அந்த பாட்டு காம்ப்ரிஹென்சிவா எங்கெங்க டஃபர் போர்ஷன்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் கவர் பண்ணிடணும் அப்படிங்கிறது மட்டும்தான் எண்ணம். அதுக்கு பியாண்டா வேற எதுவுமே கிடையாது. ஸோ மெரிட்ல நாங்கள் செலக்ட் பண்ணல. ஸோ நீங்க செலக்ட் ஆகல அப்படின்னா நீங்க நல்ல சிங்கர் இல்லை அப்படிங்கிறது தான் கிடையவே கிடையாது. நீங்க நல்ல சிங்கர் இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு நாங்க இன்னும் அந்த லெவலுக்கும் போகல, எங்களுக்கும் போகல. டெஃபினட்டா அதுதான் அங்க இம்பார்ட்டன்ட். ஆமா, கரெக்ட். அதுவும் நான் போல இல்லை, பிரச்சனையே கிடையாது. நானும் போல. Okay, so we are going to see the next. So I'm going to hide all of us. கதவே தாழ்த்திரவாய் பூவாய் பெண் பாவாய் Okay, so Vidhu. So இப்போ அவங்க எப்படியா இருந்தாலும் அவங்களோட இதை எடுத்துட்டு இருக்காங்க, அவங்க நோட்ஸ் எடுத்துருக்காங்க. So why don't we start with you first this time? Sure. So let us know what you felt about this collab, and then Viji will add on her points. Sure. So what do you think about the collab? Whatever your சுரேஷ் டிஎன் அவர் இப்போ பாடினது அந்த பர்టిక్యులர் கொலாப் எனக்கு கேட்கலையே. உங்களுக்கு கேட்கலையா? ஓகே நோ இஷ்யூஸ். ஓகே, விஜய் கிட்ட ஆரம்பிச்சோம். விஜய். எஸ் நாகு, your feedback. எஸ் சுரேஷ் டிஎன் அவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் கேட்கலையா? எனக்கு விஜய் பேசுறது கேட்கல, அந்த கொலாபும் கேட்கல, விஜய் பேசுறதும் கேட்கலையே. ஓகே, நம்ம என்னங்கறத சார்ட் அவுட் பண்ணுவோம். மீன்வைல் விஜி சொல்லிட்டோம். நான் பேசுறது கேக்குறதா நாகு? எனக்கு கேக்குறது. ஓகே, ஸோ இந்த சுரேஷ் டிஎன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்ரிஷியேட் பண்ண வேண்டியது ஹிஸ் ஏஜ். என்ன ஒரு எந்தூசியாஸ்டிக் ஜாயின் அப்படின்றத வந்து இந்த நேரத்தில் நான் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன். முன்னாடி நான் தெரியப்படுத்தினது ஒரு யங்ஸ்டர், ஒரு யூத் கேர்ள் சிங்கிங், டீனேஜர் சிங்கிங் திஸ் பர்டிகுலர் சாங். நவ் ஐ திங்க் ஹி மஸ்ட் பி 50+.
ஸோ 50 plus attempting the song in such an enthu இவ்வளோ அழகா ஒரு உற்சாகமா அந்த பாட்டை எடுத்து அதையும் கத்துக்கணும்னு எடுத்து அத்தனை ஹம்மிங்கையும் முயற்சி பண்ணி அந்த பாட்டை வந்து முடிஞ்ச வரைக்கும் தப்பில்லாம பாடுறது அப்படின்றதுக்கு பெரிய பெரிய வணக்கங்கள் அண்ட் குடோஸ் டு ஹிம். இவருக்கு நான் நோட் பண்ணியிருக்கிறது பூவாய் ஹம்மிங் அண்ட் த லாஸ்ட் ஹம்மிங், இது மட்டும் கொஞ்சம் பர்ஃபெக்ஷன் வரலாம். பூவாய் பெண் பாவாய் ஃபைனல் ஹம்மிங் மட்டும் அந்த இடத்துல மட்டும் பர்ஃபெக்ஷன் வந்ததுன்னா he would have been in top list. இவ்வளவுதான் இவருக்கு நோட் பண்ணது. சுரேஷ் டிஎன் வண்டர்ஃபுல், யூ ஆர் செட்டிங் an example சார். எல்லாருக்கும் எடுத்துக்காட்டா இருக்கீங்க அப்படின்றத இந்த இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். ஆமா, நீங்க எனக்கு அதை அமைச்சிருந்த போது எடிட் பண்ணும்போது கூட எனக்கு ரொம்ப ஆக்சுவலா சந்தோஷமா இருந்தது. இன் டர்ம்ஸ் ஆஃப் லுக்கிங் அட் சம்மன் லைக் ஹிம், யூனோ, சிங்கிங் வித் சோ மச் ஆஃப் எந்தூசியாசம். ஓகே, மீன்வைல் இப்போ வந்து நம்ம வித்து விவேக் வந்து அப்படி கொஞ்சம் அப்படிக்கா போயிட்டாங்க, கொஞ்சம் இன்டர்நெட் இஷ்யூஸ் நினைக்கிறாங்க, திருப்பி வருவாங்க. வந்துட்டு we can probably, you know, take our feedback again, so that should not be a problem, right? Okay, should we move on to the next song, Vijay? Yes, of course. Okay, இதுக்கு நடுவில் கொஞ்சம் ஈகோ இஷ்யூஸ்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. we are trying to sort it out. இந்த whole interface வந்து புதுசு தான். let me be very honest in saying that I am very new to this. இந்த மாதிரி ஒரு மல்டிபிள் ஒரு 10 கிட்டத்தட்ட ஒரு 15 வீடியோ, தென் some people joining in the stream, எல்லாத்தையும் நான் மேனேஜ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ப்ளீஸ் பேர் வித் மீ, I'll get only better. I'll only get yeah. So I think we have Vidhu Vivek back, so I'm just going to stream her live. ஸோ அதுக்கும் மேல சில இன்டர்நெட் இஷ்யூஸும் இங்கேயும் அங்கேயும் இருக்கிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வித்து வெல்கம் பேக், இன்னும் பளிச்சுன்னு தெரியுறீங்க. தேங்க்யூ ஸோ மச். சாரி, நான் எந்த பார்ட் மிஸ் பண்ணேன். Right, so DN Suresh sir is, you know, watching the show and he has said that thanks a lot, I'm 67 years young. ஆனித்தனமான உண்மை சார், அதுதான் உண்மை. வணக்கம் சார், ரொம்ப பெருமையா இருக்கு. நான் இவரோட பாட்டு கேட்டேன், ரொம்ப அழகா பாடியிருந்தார், ரொம்ப அழகா பாடியிருந்தார், ரொம்ப அழகா பாடியிருந்தார். நான் முன்னாடியே கேட்டிருந்தேன். ரொம்ப ரொம்ப எதுவுமே பெரிய மிஸ்டேக்ஸ் இல்லை. எனக்கு டக்குன்னு மறந்து போயிடுது. விஜய், நீங்க என்ன பாயிண்ட் சொல்லிட்டேளா அவருக்கு கரெக்ஷன் சொல்லியாச்சா? சொல்லிட்டேனே, அவர்கிட்ட சொல்லிட்டேன் நான். ரொம்ப ஆனா அழகா பாடியிருந்தார் டிஎன் சுரேஷ் சார். Right, so with that, shall we move on to the next person? கண்டிப்பாக. Right, so I am going to hide ourselves first. ஹைட்னா ஒரேடியா போட போறது. நான் எக்கோ கேட்காம இருக்கணும், நம்மளாம் ஹைட் ஆயிடணும், நம்மளாம் மறைஞ்சு போயிடணும், காணாம போயிடணும். ஓகே, போடுங்க. ஹைட் பண்ணாம கேட்க முடியாதோ? ஹைட் பண்ணாலும் you will still be on live, you don't have to worry. நீங்க வந்து அந்த லைவ்ல இருந்தா வெளில போறீங்களே தவிர you are still in the conference, so don't worry about it. சரி. மக்களே கொஞ்சம் பொறுங்கள், ஏதோ இஷ்யூ இருக்கு ஆடியோல. நான் திருப்பி I'll try to replay that. So I'm just going to play that audio once again. பூங்கதவே தாழ்த்திரவா, முதல்ல இருந்து போடுறேன்.
ரைட். ஸோ கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்தது அந்த ஆடியோல. நம்ம ஃபீட்பேக் கேட்டுருவோம். திருப்பி கூட இன்னொரு வாட்டி ப்ளே பண்றேன் கண்டிப்பா. பிகாஸ் அவரோட கொலாபும் வந்து ஒழுங்கா டிஸ்பிளே ஆகணுங்கிறதுல கண்டிப்பா எனக்கு ஆசை இருக்கு. இதுல விக்ரம் வந்து சொல்லியிருக்காரு ஆப்ரேட்டர் ஒழுங்கா ப்ளே பண்ணுப்பா அப்படின்னு. ஓகே விக்ரம், நான் ஒழுங்கா ப்ளே பண்றேன். ரெண்டே இது கையில இருக்குது, 15 வீடியோ இருக்குது. ஸோ அதனால கொஞ்சம் கஷ்டப்படுறேன், வேற ஒன்றும் இல்லை. எனிவேஸ், நவ் விஜி, யுவர் ஃபீட்பேக். ஓகே, SUN_S11 அப்படின்ற ஐடி ரொம்பவே அழகா பாடியிருக்காரு. இன்னும் முக்கியமா விது சொன்ன மாதிரியே இந்த பாட்டுக்கான எமோஷன்ஸ், அந்த பாட்டுக்கான பாவம், அந்த ஃபீல் என்ன அப்படின்றத புரிஞ்சு அவர் எடுத்துன்னு வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவரும் வந்து ஐ திங்க் இஸ் ஓல்டு பர்சன். ஹி டசன்ட் லுக் ஓல்டு, ஹி லுக்ஸ் போல்ட். ஸோ அவர் வந்து பயப்படாம இன்னும் தாராளமாவே தைரியமாவே பாடலாம். அவர் வாய்ஸ்ல வந்து எல்லாமே அற்புதமா வருது. ஸோ அவர் வந்து பயந்து பயந்து பாடுற மாதிரி தான் எனக்கு இருந்தது. தயக்கம் இருக்கு அவரோட வாய்ஸ்ல. நல்ல ஃபீல் இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் சத்தமா அழுத்தமா பாடினா கூட அவர் ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஹம்மிங்கும் அதே மாதிரிதான், எல்லா ஹம்மிங்கும் கரெக்டா பாடியிருக்காரு. அந்த போல்டா பாடாததுனால என்ன வந்தது அப்படின்னு சொன்னா, சத்தமா கொஞ்சம் ஆடிபிளா பாடாததுனால என்ன வந்ததுன்னா அது கிளாரிட்டி மிஸ் ஆன மாதிரி இருக்கு. பூவாய் பெண் பாவாய் அந்த மாதிரி கொஞ்சம் சத்தமா பாடினா அதுல இருக்கிற நுணுக்கங்கள்லாம் அப்படியே விழும். அவ்வளவுதான் அவருக்கு நோட் பண்ணது. பூவாய் அப்படின்ற இடத்துலயும் அந்த வாய் அப்படின்ற வார்த்தைகள் வந்து கேட்காத மாதிரிக்கு இருக்கு மற்றபடி. ஸோ அதுதான், அது ஒண்ணுதான் நோட் பண்ணேன். பட் ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிஸ் ஸ்பிரிட். அந்த எவ்வளோ அனுபவிச்சா ஒரு பாட்டை வந்து ஒரு பேஷனேட்டா எடுத்துட்டானா அந்த பாட்டை வந்து இந்த அளவுக்கு ப்ரெசென்ட் பண்ண முடியும் அப்படின்றது இவர மாதிரி பர்சன் கிட்டலாம், எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் கிட்டலாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவருக்கு ஒரு பெரிய நன்றிகள். அதனால Okay. Vidhu, anything Yes. that you want to add? என்ன அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு யாரது ப்ளே பண்ணேன்னு கேட்கல. அவரோட ஸ்பியூல் ஐடி சொல்லுங்க விஜி. யா, நான் so that I can listen to. SUN_S11. விஜி சொல்றது எனக்கு காதுல விழுறது இல்ல. அப்படியா? எஸ் சொல்லுங்க, நான் ரிப்பீட் பண்றேன். SUN_S11. 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 ஒரே நிமிஷம் இருங்களேன். கேட்டேன், இவரோடது நான் கேட்டிருக்கேன். ரொம்ப அழகா நெளிவா எப்படி பாடணுமோ அந்த நான் சொன்ன மாதிரி அந்த பாட்டுடைய மூட் அவர் அழகா புரிஞ்சுட்டு இருக்கார். அந்த பாட்டை எப்படி ஹேண்டில் பண்ணுமோ, இது கொஞ்சம் ரொமான்டிக் சாங் தானே, அந்த ரொமான்ஸ் இருக்கு இவரோட குரல்ல. அந்த நெளிவு சுழிவு எல்லாம் எப்படி பாடணுமோ அழகா பாடியிருக்கார். அந்த எண்டிங் நோட்ஸ் எல்லாமே ரொம்ப அழகா வந்திருக்கு. ஸோ ஹீஸ் அ ஃபென்டாஸ்டிக் சிங்கர். குடோஸ் டு ஹிம். ஸோ இப்போ உங்களுக்கு ஆக்சுவலாக நீங்கள் லைவ்ல இருக்கும்போது இந்த விஷயத்த சொல்றேன். சொல்லுங்க. இப்போ அந்த வீடியோஸை வந்து போடும் பொழுது தேர் வாஸ் எக்கோ வந்துட்டு இருந்தது. ஆக்சுவலா அந்த கமெண்ட்ஸ் வந்து நமக்கு வந்துட்டே இருந்தது சைட்ல. அதனால நான் என்ன ஃபிகர் அவுட் பண்ணிருக்கேன் அப்படின்னா, நம்ம லைவ்ல இருந்து வெளியில போய் அந்த வீடியோ போட்டா எக்கோ வரல, அவ்வளவுதான். நம்ம லைவ்ல இருந்து வெளியில போனாலும் யூ ஆர் ஸ்டில் கனெக்டட் டு தி கான்ஃபரன்ஸ். ஓகே, கவலைப்பட வேண்டாம். ஸோ யூ ஆர் நாட் லைவ்னு வரும் உங்க ரெண்டு பேருக்குமே, நீங்க கவலையே பட வேண்டாம். ஓகேவா? அப்படியே இருந்தா பாட்டை போட்டு பிடிச்சிட்டு திருப்பி நான் வருவேன். ஓகேவா? ஓகே. இப்போ முக்கியமா நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, 2 வாட்டி போடும்போது ஒரு லேக் இருந்தது. அதனால அவரோட பாட்டு சரியா கேட்கல. அதனால அவரோட பாட்டு இன்னொரு வாட்டி போட்டுட்டா நல்லது அப்படின்னு நினைக்கிறேன் நானு. சோ அதே பாட்டு தான் திருப்பி போடணும். திருப்பி போடுங்கோ. நானும் கேட்கறேன் அதை சைமல்டேனியஸா. ஏன்னா நீங்க போட்டதே எனக்கு கேட்க மாட்டேங்கிறது. அது நான் கேட்கறேன். Before you play the next song, you give me the ID so that I can search and I can also listen Let silently. us do that. Absolutely. Deal. Yeah. So I'm going to hide my திருத்தேகம் எனக்காகும் தேனில் நனைந்தது என் உள்ளம் பொன்னாரம் பூவாழி ஆடும் தோரணம் எங்கெங்கும் மாலை சூடும் நேரம் மங்கள வாழ்த்தொழிகீரம் பூங்கதவே தாழ்த்திரவா பூங்கதவே தாழ்த்திரவாய் பூவாய் பெண்பாவாய் பொன்மாலை சூடிடும் பூவாய் பெண் பாவாய்
ரைட். ஸோ அதே பாட்டை தான் நம்ம திருப்பி ப்ளே பண்ணோம். ஓகே. உங்களுக்கு ஏதாவது ஆட் பண்ணுமா வித்து? இல்லை, ரொம்ப அழகாக பாடினார். சில இடத்துல அந்த லேண்டிங் நோட்ஸ் கொஞ்சம் ஸ்ருதி இன்னும் பர்ஃபெக்ஷன் இருந்திருக்கலாம். மிச்சபடிக்கு பர்ஃபெக்டாக இருந்தது. ரொம்ப அழகாக பாடியிருக்கார். சூப்பர். ஓகே, வித் தட் ஷால் வி மூவ் ஆன் டு தி 8th சாங். ஸ்மியூல் ஐடி நான் சொல்லிடுறேன் இது உங்களோட பெனிஃபிட்காக. சொல்லுங்க. ஒரே நிமிஷம் இருங்க, நானே குழம்பிட்டு இருக்கேன். ஆண்டனி _IPS, அவர் IPS போல இருக்கு. இது ஆடியோவா வீடியோவா? இது வந்து ஆடியோக்குள்ள ஒன்லி ஆடியோக்குள்ள. ஆடியோக்குள்ள. ஸோ அதுதான் இப்போ நம்ம ஆக்சுவலாக வந்து கேட்க போகிறோம். ஸோ அதே தான் சேம் திங். ஐம் கோயிங் டு ஹைட் ourselves. ஃபைன். திருத்தேகம் எனக்காகும் தேனில் நனைந்தது என் உள்ளம் பொன்னாரம் பூவாழை ஆடும் தோரணம் எங்கெங்கும் மாலை சூடும் நேரம் மங்கள வாழ்த்தொழிகீரம் பூங்கதவே தாழ்த்திரவா பூங்கதவே தாழ்த்திடவாய் பூவாய் வெண்பாவாய் பொன்மாலை சூடிடும் பூவாய் பின்பாவாய் Right. So, கேட்டாச்சு. Ji, I'm getting you on live right now. First, we'll take your feedback and then move on to Vidhu's feedback. ஓகே. ஸோ இவரது ஆண்டனி IPS. ஸோ IPS ஏதோ பண்ணியிருக்காரான்னு தெரியல. ஸோ ஹாப்பி டு சி இந்த மாதிரியான இன்ஸ்பைரிங் பீப்புளெலாம் வந்து பாடுறதுல இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து பாடுறதே ஒரு பெரிய விஷயம். அதில் இவருக்கு நோட் பண்ணதில் இவரோட டைமிங் சென்ஸ் ரொம்ப கரெக்டாக இருக்கு. பாட்டோட அந்த கேள்வி ஞானம் நல்லா இருக்கு. கிளாரிட்டி இன்னும் கூட வரலாம். அது வந்து நிறைய பாட்டு கேட்க கேட்க தான் நம்மளுக்கு வரும். அந்த நியூஆன்சஸ்ன்னு சொல்ற, அந்த பொடி சங்கதிஸ்ன்னு சொல்ற அந்த டீட்டெயிலிங் ஆஃப் த சாங். விது சொன்ன மாதிரி அந்த பாட்டை நிறைய தடவை கேட்க கேட்க ப்ராக்டிஸ் பண்ண பண்ண பாட தான் அத்தனை சங்கதிகளும் நம்மளுக்கு வரும். இவரதுல நோட் பண்ணது அந்த பொடி சங்கதிஸ்லாம் இன்னும் கொஞ்சம் பெர்ஃபெக்ஷனா வந்திருக்கலாம். திருத்தேகம் அப்படின்ற இடத்துல ஒரு நோட் வந்து பெர்ஃபெக்ஷனா வந்திருக்கலாம். அந்த ஹம்மிங் எல்லாம் வரணும், கண்டிப்பாக கரெக்டா வரணும். ஹம்மிங்லாம் இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணா வரும். ஃபர்ஸ்ட் மேலோட்டமா கேட்டு அந்த டியூனை உள்வாங்கிட்டு அதுக்கப்புறமா அந்த ஹம்மிங்லாம் ப்ராக்டிஸ் பண்றதுக்குன்னு தனியா ஒரு தடவை கேட்கணும். என்ன கேட்டா 1-2 தடவையாவது நம்ம கேட்டானா அந்த ஹம்மிங் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி கேட்கும்போது சாங்லாம் நம்ம மறந்துடலாம். அந்த ஹம்மிங் மட்டும் இந்த பீட்ல உட்கார்ற மாதிரி கேட்டாலே நம்மளுக்கு வந்து அழகா அந்த ஹம்மிங் மட்டும் காதுல விழும். அது அப்படியே நம்மளுக்கு ப்ராக்டிஸ் பண்றதுக்கு வசதியா இருக்கும். அவ்வளவுதான் நான் நோட் பண்ணது. ஆண்டனி சார், வாழ்த்துக்கள் சார், ரொம்ப அழகா பாடியிருக்கீங்க. Vidhu, anything that you want to add? ஓகே. அவள் என்ன சொன்னாங்கிறது எனக்கு கேட்கல அன்ஃபார்ச்சுனேட்லி. நான் திருப்பி அதே சொல்கிறதா இருந்ததுன்னா சாரி. பரவாயில்ல, இது 2 வாட்டி சொல்றது தப்பே கிடையாது. சரி. ஸோ இது இந்த ஆடியோவில் வந்து இவரோட வாய்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது கேட்கறதுக்கு. பட் பாட்டு கேட்குறத வச்சு என்னால் என்ன சொல்ல முடியும்னா, இவர் வந்து ஹீஸ் நாட் ட்ரெயின்ட் இன் மியூசிக். டீட்டெயில்ஸ் கொஞ்சம் நிறையவே மிஸ் ஆச்சு. ஸோ அதில் வந்து ஹி ஹேஸ் டு கான்சென்ட்ரேட். அண்ட் அந்த பாட்டுடைய எல்லா டீட்டெயில்ஸும் மிஸ் ஆன மாதிரி இருந்தது. சின்ன டீட்டெயில்ஸ்லாம் கூட அவர் கவனித்து இன்னும் பாடினா அந்த சங்கதிகள்லாம் இன்னும் ப்ராப்பராக அந்த லேண்டிங் நோட்ஸு, அந்த நெளிவு, அந்த அந்த இதெல்லாம் வந்து பிளெயினாக ஃப்ளாட்டாக விழுந்த மாதிரி இருந்தது. அதை இன்னும் கொஞ்சம் கவனித்து அந்த சங்கதிகளெல்லாம் நன்னா கற்றுண்டு பாடினா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. சூப்பர், ஃபேண்டாஸ்டிக், வெரி யூஸ்ஃபுல். ஐ திங்க் இந்த மாதிரி நம்ம கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக் கொடுக்கறது வந்து இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். தி ஐடியா வந்து வந்துட்டு எல்லாரும் எல்லாம் சூப்பராக படிக்கிறீங்க, நல்லா படிக்கிறீங்க அப்படிங்கிறது கிடையாது. இப்போ நீங்கள் விஜயும் சரி நீங்களும் சொன்னது வந்து ஐம் ஷூர் இட் வில் பி யூஸ்ஃபுல். அதுதான் யாருக்குமே வேணும். இப்போ ஆமாம், இதை வந்து நல்ல ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு இதை கன்ஸ்ட்ரக்டிவாக எடுத்துட்டு பண்ணணும். ஐயோ இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லாருக்கும் எல்லா இடத்துலையும் தப்பு வரும்.
ஸோ எல்லாருக்குமே இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இருந்துகிட்டே இருக்கு. எவ்ரி டே எவ்ரிபடி இஸ் லேர்னிங். ஸோ அதனால் என்ன சொல்லியிருக்கோமோ அதை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணினா டெஃபினட்டாக எல்லாருமே நல்ல சிங்கர்ஸாக ஆகலாம் அப்படிங்கிறது என்னோட அபிப்பிராயம். ஆண்டனி ஐபிஎஸ் தேங்க்யூ மேம் சொல்லியிருக்காரு உங்களோட ஃபீட்பேக்கு. ரொம்ப தேங்க்ஸ் சார். எனக்கு பார்க்க முடியல, நான் அப்புறம் பார்க்குறேன். ஸோ பேசிக்கலி அதுதான் விஷயம். ஐ மீன் சி இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதை இன்னொன்று விது, நீங்கள் கவலையே பட வேண்டாம். இவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிஸ்டமே எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, அவங்க கொலாபை ஜாயின் பண்ணினோன்னு நாங்கள் ஜஸ்ட் போயிட்டு எடுத்து கேட்டுற மாட்டோம். ஸோ தேர் இஸ் அ ப்ரொசீஜர். அவங்க அதை கொலாபை ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களோட பாட்டை ரிவ்யூ பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஓகே அப்படின்னா அவங்க www.learn2learn.in அதுக்கு போய் ரெவ்யூ ரிக்வெஸ்ட் ஃபார்ம்னு இருக்கு, அதை ஃபில்அப் பண்ணுவாங்க. ஃபில்அப் பண்ணி என்னோட பாட்டை ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு சொல்றது மட்டும்தான் நாங்கள் எடுத்துக்கிறோம். நம்பர் 1. நம்பர் 2, அதுலயும் அவங்க என்னோட பாட்டை ரிவ்யூ பண்ணுங்க, ஆனா என்னோட பேரை சொல்லாதீங்கன்னு அவங்க சொல்றதுக்கும் அதுல ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கோம். என் பேரை சொல்லாதீங்கன்னா அவங்க பேரை நாங்கள் போட மாட்டோம், ஸ்மெயில் ஐடி மென்ஷன் பண்ண மாட்டோம், ஃபீட்பேக் மட்டும் கொடுப்போம், ஆடியோ கோலாபா போயிட்டு. இந்த வாரம் அந்த மாதிரி எதுவும் இல்லை, சரிங்களா? நம்பர் 3, I would also like to quickly answer some of the questions I've been noticing. ஏன் வந்து மேல் கொலாப்ஸ் have been picked up more compared to female கொலாப்ஸ் அப்படிங்கிறது ஒரு கேள்வியா எழுந்திருக்கு. நாங்கள் கண்டிப்பா அதை பேலன்ஸ் அவுட் பண்ண ட்ரை பண்றோம். ஆனா இன் ஜென்ரல் பாத்தீங்க அப்படின்னா ஸ்மியூல்ல more than 65% ஆர் ஆக்சுவலி மேல் சிங்கர்ஸ். ஃபீமேல் சிங்கர்ஸ் வந்து ரொம்ப கம்மி. அதனாலதான் பாத்தீங்கன்னா வித்து விவேக் மாதிரி ஒரு பேரலா we have to draw parallel to வித்து விவேக். விது விவேக் மாதிரி ஒரு சூப்பர் சிங்கர் இருக்காங்க ஸ்மியூல்ல அப்படின்னா வந்து we can talk about சீனு or சுவாமி, ரைட்? அவங்களுக்குலாம் இருக்கிற ஃபாலோவர்ஸ் பாத்தீங்கன்னா 20,000 இருக்கும், விது விவேக் 1 lakh plus இருக்கும், ரைட்? அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா மேல் சிங்கர்ஸ் ஆர் மோர், ரைட்? ஸோ அதனால வந்து எண்ட் ஆஃப் த டே அதுவும் எங்களுக்கு அது பிரிச்சு எங்களால பார்க்க முடியல. முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எங்களால கண்டிப்பா செய்யக்கூடிய விஷயத்த நாங்கள் செய்யறோம். நாங்கள் டெஃபினட்டா ஏதாவது மாத்திக்கணும் அப்படின்னு நாங்கள் மாத்திக்கிறோம். we will evolve. இது ஃபர்ஸ்ட் எபிசோட், நாங்களே ட்ரை தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஐ எம் ஷுர் you will support us. You are already supporting us. என்ன கண்டினியூஸா there has been consistent views of the show and people have been continuously commenting. ஓடிட்டு இருக்கு. ஏதாவது இந்த ஷோ பண்ணலாம்னா அதுக்குள்ள ஓடிடுது, அந்த அளவுக்கு கமெண்ட்ஸ் ஆர் கோயிங். அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் 2 பாட்டு நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். So can we move on to the next song, the 9th song? Okay. Yes. I'm quickly checking the name of the person who has joined. அவரோட ஸ்மியூல் ஐடி சொல்றேன், so that you people are aware of whom we are talking about. ஹரி பத்மநாபன் 1 அப்படிங்கறது ஸ்மியூல் ஐடி. Okay, Nagesh. So I'm going to hide you people and also my காதலில் ஊறிய ராகம் பூவாய் பெண் பாவாய். So Vijay, your comments first. எஸ், ஹரி பத்மநாபன் 1 இவருக்கும் ஒரு பெரிய பெரிய வணக்கம் அண்ட் பிரணாம்ஸ். இந்த வயசுல அவர் வந்து இவ்வளோ எந்துவா எடுத்து இந்த பாட்டை வந்து இந்த அளவுக்கு பர்ஃபெக்டா பாடுறது அப்படின்றதே பெரிய சந்தோஷமான விஷயம். ஏன்னா நிறைய பேர் வந்து வாய்ஸ் எழும்பாதுன்னு அப்படியே விட்டுடுவாங்க அவங்களோட யோசனையில. அதெல்லாம் இல்ல, நம்மளால பாட முடியும்னு எடுத்து பாடுறதே ஒரு பெரிய விஷயம். இதுல நான் ரெஜிஸ்டர் பண்றேன். இவருக்கு வந்து இந்த ஹம்மிங் மட்டும் கிளியரா வந்திருக்கலாம். ஹம்மிங் மட்டும் கொஞ்சம் பர்ஃபெக்டா அதை கேட்டுன்னு இருந்தா அந்த ஹம்மிங் எல்லா நோட்ஸும் பர்ஃபெக்டா வந்திருக்கும். அண்ட் காதல் தெய்வம் தான் வாழ்த்தும் அப்படின்ற லைன்ல நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணிருக்காங்க. அந்த ஒரு பர்டிகுலர் லைன் மட்டும் அவர் என்ன கூட கேட்டிருந்தாருன்னா
அது அவர் அதையும் ஒழுங்கா பாடியிருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தெரியுது. இது வந்து அகைன் கிரிட்டிசிசம் சொல்ற அளவுக்கு நாங்க வந்து கரெக்டா பர்ஃபெக்டா பாடக்கூடியது இல்லை, நாங்களும் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கோம். பட் ஸ்டில் இதை வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவா எடுத்துக்கணும் அப்படின்றத கேட்டுக்க. தவறா யாருக்காவது ஹர்ட் பண்ணியிருந்தா இதுல எங்களை மன்னிச்சிடணும் கண்டிப்பா. ஸோ அதுதான் நான் நோட் பண்ணி வச்சது. ஹம்மிங் எல்லாம் கிளியரா வேணும். காதல் தெய்வம் தான் வாழ்த்தும் அப்படின்றதும் கரெக்டா வரணும். காதல் தெய்வம் தான் வாழ்த்தும். ஸோ அவ்வளோ அங்க சங்கதி இருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமா பிரேக் டவுன் பண்ணா அந்த லைன் வந்து கரெக்டா இருக்கும். ஒரு கரோக்கில பாடுறதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஸ்ருதி பாக்ஸை வச்சு ஏதோ ஒரு ஸ்ருதி ஆப்பை வச்சு அது கூட சேர்ந்து பாடி பார்க்கலாம். அதுல கரெக்டா வருதா, அந்த டோனோட நம்மளுக்கு மேட்ச் ஆகுதான்னு தெரிஞ்சாலே போறோம். அதுக்கப்புறம் இதுல பாடிடலாம். இதான் என்னோட கருத்து. ஃபார் ஹரி பத்மநாபன். Fantastic. So Vidu, anything that you want to add up? ரொம்ப நல்லா பாடினார். இவரோட பாட்டை வச்சு கேட்கும் போது இவர் வந்து டெஃபினெட்லி ட்ரெயின்டுன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ அந்த பாட்டுடைய அமைப்பை நல்லா புரிஞ்சுன்னு பாடியிருக்கார். அந்த லேண்டிங் நோட்ஸ், அந்த ஹம் பண்ணுறச்சு அந்த நோட்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் அது வந்து பாடும்போது அந்த டைமில் என்ன வருதோ அது வந்திருக்கு. பட் ஆனால் இட்ஸ் டெஃபினெட்லி அந்த நாலேஜ் இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. கொஞ்சம் அதை கான்சென்ட்ரேட் மட்டும் பண்ணினா பெட்டர்னு தோணுது. அதுதான். Okay. நாகேஸ்வர், என்னால் உங்களை பார்க்க முடியல. ஐம் சாரி. There is a message that says that the age has got nothing to do with singing. Srinivasa Raghavan has been consistently, posting messages. I thought, it's only fitting to, add his message onto the screen. Sure. Okay. Great, Vidu. Great, Vijay. So, can we move on to the final song of the day? ஓகே. எஸ், கண்டிப்பாக. அதே தான் உங்க ரெண்டு பேரும் ஹைட் பண்ண போறேன். ஏற்கனவே நீங்க ஹைட்ல தான் இருக்கீங்க. இப்போ எனக்கு உங்களுக்கு நான் ஹைட்ல தான் இருக்கிறேன். உங்க ரெண்டு பேரும் தான் ஹைட் பண்ண போறேன். எனக்கு கூட தெரியும். எனக்கு உங்களை தெரியவே இல்லை. நீங்க தெரிய மாட்டேன், ஏன்னா நான் ஹைட்ல இருக்கேன். தீருத்தேதும் எனக்காகும் தேனில் நனைந்தது என் உள்ளம். பொன்னாரம் பூவாழை ஆடும் தோரணம் எங்கெங்கும். மாலை சூடும் நீடும் மங்கள வாழ்த்தொழி கீதம். பூங்கதவே தாழ்த்திரவாய், பூங்கதவே தாழ்த்திரவாய், பூவாய் பெண் பாவாய், பொன்மாலை சூடிடும் பூவாய் பெண் பாவாய். Right. So, Vijay, I'm going to add you onto the live screen now. We'll go with your feedback first. ஓகே. வைத்தி சிஜி அப்படின்றது இவரோட ஸ்மியூல் ஐடி. இவரை பத்தி என்ன சொல்றது? அகேன் ஒரு யூத் போல வந்து அழகா வந்து இந்த ஏஜ்ல பாடியிருக்காரு. அகேன் இட்ஸ் இன்ஸ்பிரேஷன் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். இந்த வயசுல இந்த பெர்ஃபெக்ஷன் நம்மளால கொடுக்க முடியுமா அப்படின்றதே ஒரு இன்ஸ்பைரிங் திங் தான். இவருக்கு சொல்ல வேண்டியது ஒண்ணுதான், கர்நாடிக் ஸ்டைல் நிறைய அப்ரோச் பண்ணியிருக்காரு. அது அப்படியே எடுத்துன்னு வந்து இந்த சாங்ல போட ட்ரை பண்ணியிருக்காரு. ஆர் மேபி அவருக்கு வந்து அது அப்படியே இந்த ஃப்ரீ ஃப்ளோயிங்ல வந்துடுது, ஈஸியா வந்துடுறது. ஸோ கர்நாடிக் ட்ரெயின்ட் அப்படின்றது நல்லாவே தெரியறது இதுல, இந்த வாய்ஸ்ல. ஸோ அதனால அந்த அடாப்டேஷன் அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. விது மேம் சொன்னது அப்படியே அவர் கொஞ்சம் ரீப்ளே பண்ணி பார்த்தாருன்னா அந்த டிப்ஸ் எல்லாம் அவருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதை நான் தனியா எதுவும் சொல்றதுக்கு இல்லை, ஏன்னா அவங்க எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்காங்க. எந்த அளவுக்கு அங்க டிஃபிகல்ட்டி ஃபீல் பண்ணாங்க, அதை ஃபேஸ் பண்றதுக்கு அதை எப்படி பாடி காமிக்கலாம், அதை எப்படி ஒரு ஹஸ்கியா ஒரு ஹம்மிங் ஒரு மெலோடியஸ் வாய்ஸ்ல அதை வந்து சாஃப்டன் பண்ணி அந்த மூட் எப்படி எடுத்துட்டு வருது, ஒரு ரொமான்டிக் சாங் அந்த ஃபீல் எடுத்துட்டு வருது, எல்லாத்தையுமே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாமே அவர் நோட் பண்ணாலே போதுமானது. அண்ட் கொஞ்சம் ஸ்மைலோட கொஞ்சம் சிரிச்சுட்டே பாடினான்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றது என்னோட தாழ்மையான கருத்து. காதல் தெய்வம் தான் வாழ்த்தும் தான் அதே லைன்ல தான் இவருக்கும் ஸ்லைட்டா கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சு. பட் ஸ்டில் அது வந்து ரொம்ப நெக்லிஜிபிள், அதாவது 100% பர்ஃபெக்டா யாராலையும் பாட முடியாது. ஸோ இவ்வளவுதான் இவருக்கு நான் நோட் பண்ணது. வைத்தி சிஜி, அண்ட் அகேன் ரொம்ப ரொம்ப நன்றி சார், ரொம்ப அழகா பாடிருக்கீங்க. Fantastic. So அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. ஓகே, சூப்பர்.
அப்ப இன்னும் நீங்க இன்னும் எந்துவா பயங்கர சந்தோஷத்தோட சிரிச்சுட்டே பாடலாமே சார். கண்டிப்பாக. டீனேஜ்ல இப்பதான் வெளில வந்திருக்காரு, அவரை போய் நீங்க 50+ன்றீங்க. சூப்பர், ஃபென்டாஸ்டிக். தேங்க்யூ விஜி. ஸோ விது, ஓகே. ஸோ இவரோட பாட்டை கேட்கறச்சு இவர் வந்து இது வந்து இந்த பாட்டை வந்து கிளாசிக்கலாக ஹேண்டில் பண்ணியிருக்கார். லைக் ஹீஸ் கான்சென்ட்ரேட்டட் மோர் ஆன் த நோட்ஸ் தேன் த மூட் ஆஃப் த சாங். இன்னும் கொஞ்சம் லைட்டாக பாடியிருக்கலாம், இன்னும் அந்த ஃபீல் ஆஃப் த சாங் இன்னும் கொடுக்கணும். அந்த கொஞ்சம் அந்த சில சங்கதிகள்லாம் ரொம்ப அப்படியே டைட்டாக ஸ்டிஃபாக வந்து விழருது, அதை வந்து கொஞ்சம் லூசன் பண்ணலாம். அந்த ஆட்டிடியூட் ஆஃப் த சாங்கை இன்னும் அழகாக கொடுத்தா ஐ திங்க் இஸ் அன் எக்ஸ்ட்ராடினரி சிங்கர். அவரால் ஈஸியாக ஒரு கிளாசிக்கல் சாங்கை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிறது தெரியறது. பிகாஸ் இது கொஞ்சம் கிளாசிக்கலி பேஸ்டுங்கிறதுனால அழகாக ஹேண்டில் பண்ணுறார். அதை இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ஃபீலோட, அந்த பாட்டோட ஃபீலோட அந்த இது பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. மிஸ்டர் வைத்தி சார். சூப்பர், ஃபென்டாஸ்டிக். ஸோ ஏஜ் இஸ் ஒன்லி a number. I mean, just that we saw enthusiasm coming from senior people. கொஞ்சம் enthusiastic-ஆ 2-3 வாட்டி மென்ஷன் பண்ணிட்டோமே தவிர ஏஜ் ஹார்ட்லி மேட்டர்ஸ். அண்ட் அதர் திங் இஸ், இதை எடுக்கும் போது வந்து ஸ்பெசிஃபிக்கா ஏஜை பார்த்து அப்படிலாம் எடுக்கணும்லாம் எதுவும் பிளான்லாம் கிடையாது. Just happened, 4 of them kind of divided the work among them and they have come up with the best they could. So அதுதான் நிறைய பேர் people have felt that it could be more than 10, it could be more than 10 தான் நம்ம ஷோ வந்து கிட்டத்தட்ட மிட்நைட் வரைக்கும் ஓடும். So it will be very difficult to kind of review more than 10 songs. The idea is to அந்த ஹோல் பாட்டை வந்து எப்படியா இருந்தாலும் நம்ம டச் பண்ணிடணும், எங்கெங்க டஃப் பிளேசஸ் இருக்கோ அது எல்லாத்துக்கும் ஒரு கிளாரிட்டி கொடுத்துடணுங்கிறது தான் ஐடியா. ஸோ ஐ திங்க் இன்வேரியபிளி பல்லவி பற்றி பேசிட்டோம், 2 சரணம் பற்றியும் பேசிட்டோம் இந்த 10 டிஃப்ரெண்ட் ரிவ்யூஸ்ல ஆக்சுவலி. ஸோ தட் இஸ் வாட் த கீ இஸ் ஆக்சுவலி. இந்த வாரம் உங்க பாட்டு வரல அப்படின்னா நீங்க அடுத்த வாரம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க மனம் கலந்து போக வேண்டாம். இப்போ உங்களோட பாட்டை நாங்க எடுக்கலைங்கிறதுனால நீங்க நல்ல சிங்கர் இல்லைங்கிறதும் கிடையாது, இல்ல நல்லா பாடினா எடுக்க மாட்டாங்கிறதும் கிடையாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல டெமோ அந்த ப்ரோமோ வீடியோ இன்ட்ரோ வீடியோ போடும்போது we played 2 promising songs collabs. ஸோ அதனால அதுல எப்படியா இருந்தாலும் நாங்கள் ப்ளே பண்ணுவோம். ஸோ நல்லா பாடினீங்க அப்படின்னாலும் டெஃபினட்டா your song will be played here. And ரிவ்யூக்கும் பார்த்தீங்க அப்படின்னா not all the songs were mediocre songs, none of the songs were mediocre songs for that matter. யாரையுமே அப்படி சொல்ல முடியாது ஸ்கூல்ல. எல்லாருமே புட்டிங் அப் an effort. சில பேருக்கு சில விஷயங்கள் வரும், சில பேருக்கு சில விஷயங்கள் வராது, அவ்வளவுதான். ஸோ அதை எப்படி கத்துக்கணும், அதை எப்படி பாடணும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்கறது மட்டும்தான் இந்த ஷோவோட ஒரு முக்கியமான முயற்சி. தேங்க்யூ ஸோ மச் விது, so sweet of you to have spent almost 1.5 hours with us. நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் pull you in at 6:13, but you wanted to be part of the show from 5:45. I want to tell this to the audience. It shows her sincerity. அவங்க 6:30 மணிக்கு தான் அவங்க வர போறாங்க அப்படின்னு தெரிஞ்சோம். She wanted to be part of the program right from 5:45. So in the interface எப்படின்னா we will have the people there. It is only that I have to put them on screen live. So கிட்டத்தட்ட 45 minutes அவங்க பேஷண்டா she was waiting and listening to all this. That shows her commitment. நான் திருப்பி சொல்லிக்கிறது அதே தான். அவங்க நல்லா பாடுறவங்களுக்காக ரெஸ்பாண்ட் பண்ணலாமே அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா அவங்க நல்லா பாடுறவங்க யாரு, நல்லா பாடலவங்க யாரு அப்படிங்கிறது கேட்டாதான் தெரியும். அந்த 1000 பேர்ல அவங்க கேட்டாதான் தெரியும் யார் நல்லா பாடிருக்காங்க, யார் நல்லா பாடல, யார் எக்ஸ்ட்ராடினரியா பாடலன்னு. அவங்க நேத்தியும் எங்கிட்ட போன்ல பேசும்போது சொன்னாங்க அவங்க இப்பவுமே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஏதாவது வழி இருந்ததுன்னா எல்லாரோட பாட்டியும் கேட்டு யாரும் ரெஸ்பாண்ட் பண்ண முடியும்னா கண்டிப்பா பண்ணுவேன் நாகேஸ்வர். யாரும் கோச்சுக்கு வேணாம் அப்படிங்கறத வந்து அவங்க என்னைக்குமே நினைக்கிறது தான். பட் பியாண்ட் ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவங்களாலே எதுவும் பண்ண முடியாதுங்கிறது நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் நான் சொல்ல விரும்புறேன். தேங்க்யூ சோ மச் விஜி. ஐ திங்க் you are fantastic விஜி. நீங்க சொல்லி கொடுத்த விதமா இருக்கட்டும். Excellent mentor. You are an inspiration. Thank you so much. I am learning from you. I've got a new guru in you. I've got a new guru in Vidhu. Vidhu already sent me a correction note yesterday. நான் பூங்கரவே தாழ்க்கிறவா நான் பாடினதை அவங்களுக்கு போட்டேன். She was so sweet to tell me எங்க கொஞ்சம் பெட்டரா பாடிக்கணும்ன்றத அவங்களும் சொன்னாங்க. இந்த ஷோ மூலமா எனக்கு ஆல்ரெடி 5 குரு கிடைச்சிட்டாங்க. இன்னும் எவ்வளவு குருக்கள் கிடைக்க போறாங்கன்னு தெரியல. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் விது. It was so nice to have you on the show. நாங்க உங்க கொலாப ஜாயின் பண்ணிட்டே இருப்போம். நீங்க வந்து நான் அட்லீஸ்ட் நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணனா கூட உங்களை சத்தியமா திட்ட மாட்டேன்.
தேங்க்யூ ஸோ மச். நானும் திட்டிருக்கேன், திட்டவே இல்லை நான் சொல்ல மாட்டேன், ஆனஸ்டா சொல்றேன். நானும் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேன். நானும் திட்டுவேனா இருக்கும். என்னோட பாட்டியும் யாரும் கேட்கல, நானும் திட்டுவேனா இருக்கும். என்ன பண்ணுறது, 2 நாள் திட்டுவோம், அப்புறம் 3வது நாள் புரிஞ்சுக்க வேண்டியது. நம்ம கத்துக்கணும். இந்த பிளாட்ஃபார்ம் இஸ் டு லேர்ன், அவ்வளவுதான். நம்ம கத்துக்கிறோம். அவ நம்மள கேட்டுட்டு நம்மளுக்கு சொன்னாங்கன்னா நம்மளுக்கு சந்தோஷம். கேட்டியா சந்தோஷம், கேட்கலையா சரி ஃபைன், இன்னொரு நாள் கேட்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். கரெக்ட் கரெக்ட். கை தூக்கினே இருந்தாங்க ஸ்டூடெண்ட், ஏதோ சொல்லணும்னு டீச்சரே கை தூக்குறாங்க. எனக்கு விஜய் மட்டும் இதுல பார்க்கவே முடியல. 2 ஸ்கிரீன்லயும் நீங்களே தெரியுறீங்க. அப்படியா? சாரி மன்னிச்சிருங்க. உங்களை 2ஆ பார்த்துட்டு இருக்கேன் நான். ஐயோ, ஆமா சாதாரணமா பார்த்தாலே 2ஆ தான் தெரியும், இப்ப 4ஆ பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ பரவாயில்ல, அவங்க பேசுறதை நான் அப்புறம் கேட்டுக்கிறேன். சொல்லுங்க விஜய். ஸோ இதுல அகேன் நான் ரெஜிஸ்டர் பண்றது இதுதான். ஐ ஃபெல்ட் சோ ஹம்பிள்ட் அண்ட் ஒரு இவ்வளோ பெரிய சிங்கர், இவ்வளோ கர்நாடிக் ஷோஸ் பண்ணக்கூடிய இந்த சிங்கர் வந்து இன்னொரு பர்சனை வந்து இஸ் நாட் லேர்னிங், ஒரு பட்டிங். என்னோட மென்டரிங் ஸ்கில்ஸ் எல்லாம் இட் இஸ் பட்டிங். நானே இப்பதான் வந்து கத்துக்கிறேன் எப்படி சொல்லி தரணும், எப்படி எல்லாம் கொண்டு போய் சேர்க்கலாம், என்ன வழியிலலாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இப்பதான் யோசிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு அஸ்பைரிங் சிங்கர் வந்து சொல்றதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். இந்த மாதிரிலாம் யாருமே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்ல இவங்க சொன்னது கரெக்ட், இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. தட் ஷோஸ் ஹர் ஹம்பிள்னஸ் and how sweet a person Vidu is. அதை நான் ரெஜிஸ்டர் பண்ணிக்க விரும்புறேன். அண்ட் இதுல வந்து பாத்துட்டு இருக்க அத்தனை பேருக்கும் ஐயோ நம்ம பாட்டு எடுக்கலையே, என்ன விட்டுருந்தா இன்னும் நல்லா செலக்ட் பண்ணிருப்பேன் அப்படின்னு எல்லாரும் சொல்றது ரொம்ப எனக்கு காதுல கேக்குது. என்னால இந்த கமெண்ட் பார்க்க முடியல, என்னால நான் லைவ் ஷோல பார்க்கல. ஆக்சுவலா நீங்க போட்ட சாங் வந்து நிறைய பிளே ஆகல, எங்களுக்குள்ள கம்யூனிகேஷன் பண்ண முடியல, டெக்னிக்கல் டிஃபிகல்டிஸ் இருந்தாலும் இதுல உட்கருத்து இதுதான். ஒரு 750 ஜாயின் வந்திருக்கு. அந்த பாட்டை வந்து ஒன்னொன்னுத்தையும் ஒரு 4ல இருந்து 5 நிமிஷம் பிளே பண்ணி கேட்கணும், கேட்டுட்டு அதுல இருந்து எடுக்கணும், அதுல ரிவ்யூ யார் அமைச்சிருக்காங்கன்னு பார்க்கணும், அமிச்சவங்கல இருந்து செலக்ட் பண்ணணும். அந்த செலக்ட் பண்ணதுல ஒரே கேட்டகரியில வரக்கூடாது, எல்லாருமே நல்ல சிங்கர்ஸா இருக்கக்கூடாது, எல்லாம் மிக்சடா எடுக்கணும். அப்படின்ற போது நாங்களும் நிறைய ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களோட சஜஷன்ஸ் ஏதாவது இருந்தா, நீங்க இதை விட பெட்டரா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருந்தா அந்த சஜஷன்ஸ் நிறைய கொடுங்க. நாங்க அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம், இன்னும் மேல முயற்சி பண்ண விரும்புறோம். டிசப்பாயின்மெண்ட் மட்டும் ஆகிடாதீங்க. பிகாஸ் உங்ககிட்ட இருந்து நாங்க நிறைய கத்துக்கிறோம், நிறைய தெரிஞ்சுக்கிறோம், நாங்களும் இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம்ன்றது இந்த இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். நோ டிசப்பாயின்மெண்ட்ஸ் ப்ளீஸ். மியூசிக்ல வந்து எல்லாருக்குமே வந்து சந்தோஷம் தான் கிடைக்கணும், அதுல வந்து யாருக்குமே வருத்தமே வரவே கூடாது அப்படின்றத நான் இதுல ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் அலாட் விது ஜி, உங்களுக்கு நன்றி சொல்ல பத்தவே பத்தாது எனக்கு. அண்ட் தேங்க்ஸ் நாகுஜி, இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க பேசுறது அவங்களுக்கு கேட்கல. நான் தலையாட்டுறத வச்சு இவன் எதுக்குதான் தலையாட்டுறான்னு தெரியாம பாத்துட்டு இருக்காங்க. வித்து பாவம் படம் பார்த்துட்டு இருக்கேன். கண்டிப்பா வந்து நீங்க சொல்ல வேண்டியதை சொல்லிடுங்க. அவங்க பாவமா இருக்கு, அவங்க பூஞ்சியை பார்த்தா என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. So Vijay, thank you so much. You were a superb mentor. So நாளைக்கு வந்து we are going to see, அதுக்கு முன்னாடி I would like to thank Vijay. Thank you so much. I'm going to take you off the live before I complete the show. நன்றி 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 எல்லோருக்கும் நன்றி. Vidu, thank you so much for joining. Vidu கேக்கலையா திடீர்னு? Okay, thank you. பாபாய் நீங்க பேசலாம், கேக்குது, நீங்க பேசலாம். ஓ நான் பேச கேக்குமா? ஓ சரி சரி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ. இட் வாஸ் அப்சல்யூட் ப்ளஷர். உங்களை எல்லாரையும் உங்களுக்கு எல்லார்கிட்டையும் நான் பேசினதுக்கு இனிமே தான் நான் பார்க்க போறேன் நீங்க எல்லாம் என்ன பேசியிருக்கீங்கன்னு. தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ ஹியர் நாகேஸ்வர். தேங்க்ஸ். என்னை பத்தி நல்லது நல்ல நிறைய சொல்லியிருக்கீங்க. உண்மையதான் சொல்லியிருக்கீங்களா? உங்க வாயை வச்சு நான் லிப் ரீட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமோ, ஒண்ணுமே தெரியல எனக்கு, உண்மையை தான் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். see you, have a good night. Bye. So மக்களே, thank you so much for having stayed with us for so long. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் போயிருக்கு இந்த ஷோ. ரொம்ப தேங்க்ஸ் உங்களோட சப்போர்ட்டுக்கு. நீங்க சொல்றது எல்லாமே நாங்க பார்த்துட்டு தான் இருக்கோம். உங்க ஃபீட்பேக் எதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமோ அதை நாங்க கண்டிப்பா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். பிகாஸ் திஸ் ஷோ இஸ் ஃபார் யூ, நாட் ஃபார் அஸ். இட் இஸ் ஆக்சுவலி ஃபார் யூ. எங்களால எவ்வளவு இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமோ அதை நாங்க கண்டிப்பா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். இந்த ஃபீட்பேக் எல்லாமே நாங்க கன்ஸ்ட்ரக்டிவா தான் பாக்குறோம். எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க நிறைய ஜாயின்ஸ் பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்க, அதை எங்களால எப்படியா பூர்த்தி பண்ண முடியுமா அப்படிங்கறது நாங்க கண்டிப்பா யோசிக்கிறோம். இது ஃபர்ஸ்ட் ஷோ தான், ஃபர்ஸ்ட் வீக் தான். ஸோ இன்னும் மேல நிறைய விஷயங்கள் வரப்போகுது. நிறைய பிளான்ஸ் இருக்கு எங்களுக்கு. அதை கொஞ்சம் கொஞ்சமா நாங்க கண்டிப்பா ரிலீஸ் பண்ணுவோம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நிறைய பேர் வந்து நாளைக்கு கற்றுக் கொடுக்குற பாடலை எங்களுக்கு முன்னாடியே நீங்க சொன்னீங்க அப்படின்னா சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நீங்க சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக பாட்டை மட்டும் நாங்க கண்டிப்பா ரிவீல் பண்ண போகிறோம். நாளைக்கு வந்து பாட்டு நம்ம கத்துக்க போற பாட்டு ஃபென்டாஸ்டிக் சாங், ரொம்ப ரொம்ப அழகான ஒரு அகெயின் இளையராஜா அவர்களால்
இசையமைக்கப்பட்ட ஒரு பியூட்டிஃபுல் சாங். எல்லாருக்கும் பாடணும்னு ஆசைப்படுற பாட்டு. நிறைய நுவான்சஸ் இருக்கு இதுல. அதை கத்துட்டு பாடணும்னா அவ்வளோ மனசுக்கு சந்தோஷம் கிடைக்கும். அந்த பாடல் என்ன அப்படின்னா, மதுரை மறி கொழுந்து வாசம், மதுரை மறி கொழுந்து வாசம், ஏதா சாத்தி உன்னுடைய நேசம். நானும் பாடுறது இந்த சான்ஸ் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ அந்த பாட்டை தான் நம்ம நாளைக்கு பார்க்க போறோம். அதை கற்றுக் கொடுக்க வரப்போற மென்டார் யாருங்கிறத ஸ்டே டியூன். நாளைக்கு 6 மணிக்கு எபிசோட பார்க்க மறந்துடாதீங்க. 6 மணிக்கு வில் அகைன் பி லைவ். தேங்க்யூ ஸோ மச். குட் ஈவினிங். இது பாடறிவோம் படிப்பறிவோம்.